ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி திருணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. அங்குற்றே நல்லேன் இங்குற்றே நல்லேன் உன்னை காணும் அவாவில் வீழ்ந்து நான் எங்குற்றேனுமல்லேன். இலங்கை செற்ற அம்மானே திங்கள் சேர் மணிமாட நீடு ஸ்ரீவரமங்கல நகர் உரை சங்கு சக்கரத்தாய் தமியேனுக்கருளாயே. ஸ்ரீமதே வரமங்காநாயிகா சமேத ஸ்ரீ தோதாத்ரிநாத பரபிரம்மனே நமஹ. 108 திவதேசங்களிலே பாண்டிய நாட்டு திருப்பதிகளில் ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரமாக திகழக்கூடியதான திருச்சிரீவரமங்கை என்று சொல்லக்கூடிய தோதாத்ரி க்ஷேத்திரத்தினுடைய மகாத்மியத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். பிரம்மாண்ட புராணத்திலே சொல்லப்பட்டதான தோதாத்ரி மகாத்மியத்திலே தற்போது 4வது அத்தியாயத்தினுடைய சாரத்தை பார்க்க போகிறோம். ஆச்சரியமாக இன்றைய தினம் உத்தராயண புண்ணியகாலம், மகர சங்கராந்தி பண்டிகை, திருவள்ளூர் வைத்திய வீரராகவனுக்கு பிரம்மோற்சவம் ஆரம்பித்திருக்கிறது. ஆச்சரியமா பெருமாள் இன்னைக்கு துவஜாரோகணம் கண்டருளி கார்த்தால புறப்பாடு கண்டருளினான். திருக்குடந்தை ஆறாவதாழ்வான் சன்னதி, திருவெள்ளரை புண்டரீகாட்சன் சன்னதி முதலான திவதேசங்களிலே தட்சிணாயன வாசல் அடைக்கப்பட்டு உத்தராயண வாசல் வழியாக பெருமாளை சேவிக்கும்படியானத அந்த உற்சவம் இன்றிலிருந்து பிராரம்பமாகி இருக்கிறது. இந்த எம்பெருமான்களை எல்லாம் ஸ்மரித்துக் கொண்டு அவர்களுடைய அனுகிரகத்தை அவலம்பித்து தற்போது வானமாமலை திவதேசத்த அனுபவத்தை பார்க்கலாம். இந்த 4ஆம் அத்தியாயத்திலே தோதாத்ரின்னு சொல்லக்கூடியதான இந்த க்ஷேத்திரத்திலே பண்ணக்கூடிய தானங்கள், தர்ம காரியங்கள், பகவத் பாகவத கைங்கரியங்களினுடைய பெருமையை ஸ்ரூத பௌராணிகர் நைமிசாரண்ய ரிஷிகளான சிஷ்யாளுக்கெல்லாம் சொல்லிட்டு வரார். முன்னொரு காலம் கைலாயத்திலே பார்வதி சிவனிடத்திலே கேட்கிறாள், வானமாமலைன்னு சொல்லக்கூடியதான திவதேசத்திலே பண்ணக்கூடிய தானங்கள் பெருமளவில் பலன் தருகிறது அப்படின்னு நீங்க சொல்லி நான் கேட்டிருக்கேன் சுவாமி, அதை எனக்கு நன்னா விரிவா ஆழமா சொல்லணும் அப்படின்னு ருத்ரனை பார்வதி கேட்க, ருத்ரன் பார்வதிக்கு சொன்ன விஷயத்தை சூத பௌராணிகர் சிஷ்யாளுக்கெல்லாம் சுருக்கமா சொல்றார். பகவானுடைய பிரபாவத்தையும் பாகவதாலுடைய பிரபாவத்தையும் பகவான் எழுந்தருளி இருக்கக்கூடிய க்ஷேத்திரங்களினுடைய பிரபாவத்தையும் யாராலையும் முழுசா சொல்லி முடிக்க முடியாது. பகவானுடைய கதையை கேட்ட திருப்தியும் யாருக்கும் முழுசா ஏற்படாது. பகவானை பத்தி தெரிஞ்சுக்க இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆசை ஜாஸ்தி ஆகிட்டே போகும். பகவானை பத்தி சொல்ல இன்னும் சொல்லிட்டே போனோம்னு தோணுமே ஒழிய, சொன்ன வரைக்கும் போறோம் கேட்ட வரைக்கும் போறோம் அப்படின்னு தோணி போயிடுத்துன்னா அவனுக்கு பகவான் மேல இருக்கக்கூடியதான பக்தி அத்தனை தூரம் விகசிக்கல, மலரலன்னு அர்த்தம். வயதுக்கு சாதம் சாட்டா வயிறு ரொம்பிடுத்தானா போறோம்னு சொல்றோம், தீர்த்தம் சாட்டா போறோம்னு சொல்றோம். ஆனா பகவான் விஷயமான கதைகளை கேட்பதற்கு போரும் என்று சொல்லவே கூடாது, சொல்ல முடியாது. வேற வழி இல்லாம இவா சொல்றான்னு ஒரு நிர்பந்தத்திலே உட்கார்ந்தால் எழுந்துக்கலாம், போதும்னு சொல்லலாம். மனமு வந்து ஒருத்தன் ஆசைப்பட்டு பகவத் கதையை கேட்கணும் சொல்லணும்னு உட்கார்ந்தானா அவனால முடிக்க முடியாது. வேற வழி இல்லாம சில காரணங்களால முடிக்க வேண்டும்படியா போயிடுறது. அப்பேற்பட்ட பரீட்சித் மகாராஜன் ஸ்ரீமத் பாகவத புராணத்தை சுகபிரம்மத்தின் வாயிலாக கேட்டும் அவனுக்கு திருப்தி ஏற்படவில்லை. அந்த பரீட்சித் மகாராஜனுக்கு ஸ்ரீமத் பாகவதம்னு புராணத்தை முழுக்க உபதேசித்தும் சுகருக்கும் திருப்தி ஏற்படவில்லை. அப்படி பகவானுடைய கதையை சொல்லியும் கேட்டும் யாராலும் திருப்தி பண்ண முடியாது. அது மேலும் மேலும் நமக்கு பகவானுடையதான சரித்திரத்தை கேட்டுக்கொண்டே போகும்படியான ஆசையை வளர்க்குமே ஒழிய அந்த ஆசையை அடக்காது. அப்படி சுகபிரம்மம்னு சொல்லக்கூடிய ரிஷிகளிலே பரமை காந்தியா இருக்கக்கூடிய ரிஷினாலேயே சொல்லி முடிக்க முடியாததான பெருமை பகவானுடையது. ஏன், சர்வஜன் எல்லாம் தெரிந்தவன் என்று பெயர் பெற்ற சிவன் என்னாலே கூட சொல்லி முடிக்க முடியாது. இருந்தாலும் நீ கேட்டுட்ட, உனக்கு பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் எனக்கு உண்டு.
எனக்கு பெருமாள் நாக்குன்னு ஒண்ணு கொடுத்திருக்கார், என்னை படைச்சவர் பெருமாள், எனக்கு சுவாமியானவர், அதனால அவர் விஷயமா ஏதோ 2 வார்த்தைகளை சொல்லி என் நாக்குக்குன்னு ஒரு புண்ணியத்தை தேடிக்கிறேன்னுட்டு ருத்ரன் பார்வதிக்கு சொல்ல ஆரம்பித்தான். அந்த விஷயத்தை சுருக்கமான அவங்களுக்கு எல்லாம் சொல்றேன் அப்படின்னு சூத பௌராணிக்கர் ஆரம்பிக்கிறார். சிவன் சொன்ன வார்த்தை, ஹே பார்வதி, தோதாத்ரியினுடைய மகிமை யாராலும் முழுசா சொல்லி முடிக்க முடியாது. பகவானிடத்துல நிஜமான பக்தி இருக்கிறவா தவிர யாரும் இந்த க்ஷேத்திரத்தினுடைய பெருமையையும் இந்த வானமாமலை தெய்வநாயகனுடைய பெருமையையும் முழுசா புரிஞ்சுக்க முடியாது. இந்த க்ஷேத்திரங்களிலே பண்ணக்கூடியதான விரதங்கள், அதிலே திரிராத்திர விரதம்னு சொல்லக்கூடிய 3 ராத்திரி இருக்கக்கூடியதான விரதம் வசந்த விரதம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த திரிராத்திர விரதம்னு சொல்லக்கூடிய 3 ராத்திரி விரதம் என்னன்னு பார்க்கலாம். இது தசமி, ஏகாதசி, துவாதசின்னு சொல்லக்கூடிய 3 நாள்கள் இரவிலே தொடர்ந்து பண்ணப்படக்கூடியதான விரதம். இந்த விரதத்தை என்ன பலனை வேண்டி ஒருத்தன் இந்த க்ஷேத்திரத்திலே சங்கல்பம் பண்ணி கொண்டு பண்ணுகிறானோ அந்த பலன் அவனுக்கு நிச்சயம் நிறைவேறது அப்படின்னு பார்வதிக்கு ருத்ரன் சொல்றான். இந்த 3 நாள் விரதத்தினுடைய முதல் நாளான தசமி அன்னைக்கு அதிகாலையில் சூரியோதயத்துக்கு முன்னாலே இந்த வானமாமல க்ஷேத்திரத்திலே சேற்று தாமரை புஷ்கரணியிலே சங்கல்ப புரஸ்சரமாக தீர்த்தாமாடி எம்பெருமான் தோதாத்ரிநாதனை தியானம் பண்ணி கொண்டு அவாவாளுக்குரியதான நித்திய கர்மானுஷ்டானங்களை எல்லாம் பண்ணிவிட்டு நல்ல வயிறு பசியோடு கூட ஆத்துக்கு போனோம். கோவில்ல பிரசாதமோ வழியில ஏதானும் பழங்களோ இதெல்லாம் சாப்பிடாம தீர்த்தாமாடிட்டோ அனுஷ்டானத்தை எல்லாம் முடிச்சுட்டோ பெருமாளை சேவிச்சுட்டோ நல்ல வயிறு பசிக்கும்படியா ஆத்துக்கு போய் உத்தமமான அன்னம், நிறைய பக்ஷணங்கள், பழங்கள், தயிர், நெய், தேன், பால், சர்க்கரை, தாம்பூலம், சந்தனம், கற்பூரம், கற்பூரம்னா இங்க பச்சை கற்பூரம்னு அர்த்தமாறுது, குங்குமம், கஸ்தூரி, முக்வாசம்னு சொல்லக்கூடியதான லவங்கம் முதலான வஸ்துக்கள், மல்லிகை புஷ்பம், செண்பக மலர், இது எல்லாத்தையும் ஒரு தட்டுல வைத்து மகாபக்தியும் ஞானமும் உடைய ஒரு பாகவதோத்தமனுக்கு, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு, ஒரு விஷ்ணு பக்தனுக்கு தட்சிணையோடு கூட தானமா கொடுக்கணும். நல்ல பசி சமயத்துல இது எல்லா வஸ்துக்களையும் வைத்து ஒரு உத்தமமான விஷ்ணு பக்தனும் ஞானியுமான ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு தானமாக தர வேண்டியது அவ ஆத்துல பண்ணணும். இது அப்படி ஆத்துல பண்ண முடியாதவா அந்த க்ஷேத்திரத்திலேயே ஆத்துல இருந்து பண்றதா சங்கல்பம் பண்ணிட்டு வாத்தியார் மூலமா பண்ண வேண்டியது. இப்படி தன் சக்திக்கேற்ப மேலே சொல்லப்பட்ட வஸ்துக்களில எல்லாத்தையும் தானம் பண்ண வேண்டியது. எல்லா வஸ்துக்களையும் தானம் பண்ணணும்னு தானே சொல்லிருக்கு. அப்புறம் என்ன சக்திக்கு ஏற்பன்னா யாருக்கு எவ்வளவு முடியறதோ அவ்வளவு பண்றதுன்னு. இதெல்லாம் கொடுத்துட்டு அதை வாங்கிட்டு நின்று இருக்கிற அந்த ஸ்ரீ வைஷ்ணவரை சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணி அதன் பிறகு ஆத்துக்கு வந்து தலிகை பண்ணி பெருமாளுக்கு கண்டருளை பண்ணி திருவாராதனம் எல்லாம் முடிச்சுட்டு ஆத்து மனுஷாலோடையும் நண்பர்களோடையும் பந்துக்களோடையும் வயிறார சாப்பிடணும். இது தசமி அன்னைக்கு மத்தியானம் சாப்பிட வேண்டியதான ஆகாரம். இதனால ஒரு நாள் விரதம் முடிவடைகிறது. இப்படி பண்ணினா அவன் என்னென்ன பலன்கள் விரும்புறானோ அதை எல்லாத்தையும் அடைவான். தசமி அன்னைக்கு இந்த மாதிரி மத்தியானம் ஒரு வேளை மட்டும்தான் சாப்பிடணும். கார்த்தால சாப்பிடுறது, ராத்திரி சாப்பிடுறது, சாயங்காலம் பலகாரம் பண்றது, நடுவுல தீர்த்த பானங்கள் சாப்பிடுறது, இடைப்பாரணை கடைப்பாரணை எல்லாம் கூடாது. ஆக தசமி அன்னைக்கு ஒரு வேளை தான் ஆகாரம், நல்லா சாப்பிடலாம். 2ஆம் நாள் ஏகாதசி அன்னைக்கு பூரண உபவாசம், நிர்ஜல உபவாசம், தீர்த்தம் கூட சாப்பிடக்கூடாது. பால் சாப்பிடுறேன், பழம் சாப்பிடுறேன், கஞ்சி சாப்பிடுறேன், ரொட்டி சாப்பிடுறேன்னு ஆரம்பிக்க கூடாது. பூரண உபவாசம், நிர்ஜல உபவாசம் இருக்கணும். அன்னைக்கே வயசான பிராமணால ஆத்து கூட்டு பால், நெய் இதெல்லாம் தானமா கொடுக்கணும். கொடுத்துட்டு ஆச்சாரியன் தனியனை சேவித்துக் கொண்டு குரு பக்தியோட கூட அந்த பகலை கழிக்க வேணும். அதன் பிறகு தோதாத்ரிநாதன் சொல்லக்கூடிய வானமாமல பெருமாளை தியானம் பண்ணி கொண்டு 2வது நாள் இந்த விரதத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும்னு பிரார்த்திச்சுண்டு அன்னைக்கு பகல் முழுக்க பட்னி இருந்து ஆச்சாரியனையும் தோதாத்ரிநாதனையும் தியானம் பண்ணி கொண்டு ராத்திரி ஒரு சுத்தமான இடத்திலே வாழை இலையெல்லாம் பரப்பி அதுக்கு மேல நெல் பரப்பி அதுக்கு மேல கும்பம்னு சொல்லக்கூடியதான பூரண கும்பம் கலசம் வைத்து அந்த கும்பத்துக்கு மேல ஒரு சுத்தமான வஸ்திரத்தை சுத்தி அதுக்கு மேல தேங்காய், மாவிலை இதெல்லாம் வைத்து சந்தனம் புஷ்பத்தாலே அந்த கலசத்தை கும்பத்தை அலங்காரம் பண்ணி ஸ்வர்ணத்திலோ வெள்ளியிலோ பண்ணப்பட்ட ஒரு வானமாமலை தெய்வநாயகனுடைய விக்கிரகம், பிரதிமை. விக்கிரகம் அப்படின்னா கோவில்ல இருக்கிற அளவுக்கு பண்ணணும்ன்றது இல்லை. நம்ம சக்திக்கு ஏற்ப வெள்ளியிலேயோ தங்கத்திலேயோ
சின்னதா ஒரு விக்கிரகம். நிறைய ஸ்ரீ வைஷ்ணவாத்துல எல்லாம் சாலகிராம பெருமாள் பெட்டியிலேயே பாத்தீங்களான்னா ஸ்வர்ணத்துல லட்சுமி தேவி விக்கிரகம்னு வச்சுட்டு இருப்பா. தாயார் விக்கிரகம் ரொம்ப சின்னதா இருக்கும். மிஞ்சி போனா ஒரு 5 கிராம் 10 கிராம்ல வச்சுட்டு இருப்பா. சின்ன விக்கிரகமா இருக்கும். சாலகிராம பெருமாளோட கூட சேர்த்து திருவாராதனம் பண்ணுவா அந்த தாயாருக்கு. வெள்ளியில பண்ணிக்கிறதா இருந்தா ஒரு 50 கிராம்ல கூட பண்ணிக்கிறது உண்டு. அந்த மாதிரி என்ன முடியறதோ அந்த சின்ன சைஸ்ல விக்கிரகம், வானமாமல பெருமாளுடையதான பிம்பம் இருக்கும்படியான விக்கிரகம். இல்ல விக்கிரகம் பண்ண முடியலன்னா பிரதிமை உருன்னு பேரு. இந்த உடம்புல வரக்கூடிய வியாதிகள்லாம் நிவாரணமானோம்னா திருவள்ளூர் ராகவனுக்கோ திருமலையில திருவேங்கடமுடையானுக்கோ உடம்புல எந்த பாகத்துல நோய் உண்டோ அந்த பாகத்தை செதுக்கி வைத்த உருன்னு சொல்லக்கூடியதான பிரதிமையை வாங்கி உண்டியல்ல போட்டு பிரார்த்திச்சுக்கிறதுன்னு வழக்கம். பார்த்திருப்பீங்க எல்லாம். ஒரு அலாய் ஷீட் தகடு போல இருக்கும். அந்த தகட்டுல ரொம்ப நாளா தீராத காது வலி இருக்கிறவா காது இருக்கக்கூடியதான ஒரு படத்தை வாங்கி போடுவா. ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கிறவா ஹிருதயம் இருக்கக்கூடியதான படத்தை வாங்கி போடுவா. கண் பிரச்சனை இருக்கிறவா கண் இருக்கக்கூடியதான பிரதிமையை வாங்கி போடுவா. அது வசதி இருக்கிறவா வெள்ளியில வாங்கி போடுறதும் உண்டு. அந்த மாதிரி ஒரு வெள்ளி தகட்டிலோ தங்க தகட்டிலோ தெய்வநாயகனுடைய பிம்பத்தை அப்படியே ஒரு இம்ப்ரெஷன் போல வைத்தாவது பார்த்தா தெய்வநாயக நாட்டமா தெரியணும். அந்த பிரதிமைன்னு சொல்லக்கூடியதான உருவத்தை வாங்கி அந்த கலசத்துக்குள்ளே கும்பத்துக்குள்ளே போட்டு தானியங்களை எல்லாம் பரப்பி அதுக்கு மேல இந்த கும்பத்தை வைத்து ஆவாகனம் பண்ணி அந்த கும்பத்திலே வானமாமல தெய்வநாயக பெருமாளை அர்ச்சகர் மூலமாக ஆவாகனம் பண்ணி ஆச்சாரியன் வேதபாராயணம் பண்ணி இந்த விரதத்தை நடத்தி வைக்கக்கூடிய வாத்தியார் சுவாமிகள் இவாளையெல்லாம் கோஷ்டியா விழுந்து சேவிச்சுட்டு இந்த கும்பத்திலே ஆவாகனம் பண்ணப்பட்ட தோதாத்ரிநாதன் சொல்லக்கூடிய தெய்வநாயகனை வாத்தியார் சுவாமி மூலமா அர்க்யம் பாத்தியம் ஆசமணியம் முதலான சர்வ உபசாரங்களினாலும் பூஜித்து எல்லா திருவாராதனமும் உபசாரமும் முடிந்த பின்பு விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் பண்ணி ராத்திரி எல்லாம் தூங்காம ஜாகர விரதம்னு சொல்லக்கூடிய கண்ணை முழிச்சுட்டு விரதம் இருக்க வேண்டியது. ராத்திரி 4 ஜாமங்கள்னு சொல்றோம். அந்த 4 ஜாமத்தினுடைய ஆரம்பத்திலும் ஒரு முறையும் பெருமாளுக்கு இந்த பூஜையை திரும்ப திரும்ப பண்ணணும். அதாவது அர்க்யபாத்திய ஆச்சமணியங்கள்னு எல்லா உபசாரங்களையும் பண்றது, சகஸ்ரநாம பாராயணம் பண்றது. திரும்ப 2ஆம் ஜாமத்துல அதே மாதிரி, 3ஆம் ஜாமத்துல அதே மாதிரி, 4ஆம் ஜாமத்துல அதே மாதிரின்னு 4 ஜாமங்களுக்கும் தொடர்ந்து பண்ண வேண்டியது. இப்படி ஏகாதசி அன்னைக்கு பகல் முழுக்க நிர்ஜலமா இருந்து பெருமாளை தியானம் பண்ணிட்டு இருந்துட்டோ ராத்திரி இந்த கும்ப பூஜையை பண்ணி 4 யாம பூஜையை பெருமாளுக்கு பண்ணி தூங்காமல் விழித்திருப்பதோடு 2ஆம் நாள் விரதம், 2வது ராத்திரி விரதம் பூர்த்தியாருது. 3ஆம் நாள் கார்த்தால துவாதசி வந்துடுறது. துவாதசி அன்னைக்கு ஆச்சரியமா தீர்த்தாமாடிட்டு இந்த கும்பத்துல இருக்கக்கூடியதான இந்த தெய்வநாயகனுடைய விக்கிரகம் அல்லது பிரதிமை இருக்கு பாருங்க, அந்த பிரதிமையை தாம்பூலத்திலே வைத்து அந்த பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றதுக்கு தேவையான வஸ்துக்கள் புஷ்பம், தேங்காய், பழம், வெத்தலைப்பாக்கு அந்த மாதிரி பூஜா திரவியங்கள் என்னென்ன உண்டோ அதெல்லாம் சேர்த்து யாரானும் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவரான விஷ்ணு பக்தருக்கு தானமா கொடுத்துடணும். எந்த பெருமாளை ராத்திரி எல்லாம் கும்பத்துல வச்சு ஆராதனம் பண்ணமோ அந்த பெருமாளுடைய விக்கிரகத்தையோ அல்லது பிரதிமையையோ ஒருவேளை திருவாராதனம் பண்றதுக்கு தேவையான எல்லா சாமான்களோடையும் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவருக்கு தானமா கொடுத்துடணும். இதோட 2ஆம் நாள் விரதம் பூர்த்தி அடையிறது. 3ஆம் நாள் துவாதசி ஆனா விட்டு கார்த்தால சமயத்துக்கு தீர்த்தாமாடி அனுஷ்டானங்களை எல்லாம் முடிச்சுட்டு சமயத்துக்கு பெருமாள் திருவாராதனம் பண்ணி துவாதசி பாரணை பண்ணி முடிக்கணும். துவாதசி பாரணை ஆனா விட்டு எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய பெருமையை சொல்லக்கூடியதான புராணங்களை கேட்கணும். அங்க இருக்கக்கூடிய வாத்தியார் சுவாமியோ ஆச்சாரியரோ யாரான வித்வான்களோ விஷயம் தெரிஞ்சவா யாரானும் பெருமாளுடையதான ஏதானும் புராணத்தை சொன்னா பக்தியோடைய கூட அந்த பகவானுடைய கதையை காதார கேட்க வேணும், மனசா கேட்க வேணும். இப்படி தொடர்ந்து 3 நாட்கள் இந்த விரதங்களை பண்ணிட்டு வரவாளுக்கு தோதாத்ரிநாதன் சொல்லக்கூடிய தெய்வநாயகனுடைய கட்டாட்சம் பரிபூரணமாக ஏற்படும். அவ எந்த பலனை சங்கல்பம் பண்ணிட்டு இந்த விரதத்தை அனுஷ்டிச்சாலோ அந்த விரதம் அவளுக்கு உடனே அந்த பலனை பண்ணி கொடுக்கக்கூடியதாக அமையும். அந்த ஒரு பலன் மட்டுமல்லாமல் இவ்வுலக வாழ்க்கைக்கு தேவையான எல்லா இன்பங்களும் அவர்களுக்கு கிடைத்து இந்த சரீரத்தினுடைய முடிவிலே அவளுக்கு ஸ்ரீவைகுண்ட பிராப்தியும் ஏற்படும் அப்படின்னு ஸ்தலபுராணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு ருத்ரன் பார்வதிக்கு சொல்லி முடித்தான். இந்த திரிராத்திர விரதம்னு சொல்லக்கூடிய 3 நாள் விரதம் மட்டுமல்ல, இந்த திரிராத்திர விரதத்தை வானமாமலையிலேயே பண்ணாலும் சரி அல்லது வானமாமல பெருமாளை தியானம் பண்ணிட்டு ஆத்துல பண்ணாலும் சரி, இது ஒண்ணும். இது என்னமோ பெரிய விரதமா இருக்கே, நிறைய விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கே, ராத்திரி எல்லாம் மூழ்கிட்டு இருக்கணும், தொடர்ந்து 3 நாள் பண்ணணும்னு சொல்றாளே, இதெல்லாம் பண்ண முடியுமோ அப்படின்னு சங்கிக்கிறவாளுக்கு
அது மட்டும்தான் இல்ல, இருக்கிற விரதங்கள்ல உசந்த விரதமா இந்த க்ஷேத்திரத்துல சொல்லப்பட்டது இந்த விரதம். இன்னும் நிறைய தான தர்மங்கள் எல்லாம் கூட உண்டு. மேல சொல்றேன் கேளுங்கோ. ஒரு பொற்களம், அதாவது ஒரு தங்க கிண்ணமோ ஒரு தங்க வட்டிலோ அந்த மாதிரி ஸ்வர்ணத்தினாலே பண்ணப்பட்ட ஏதாவது ஒரு பாத்திரத்திலே தீர்த்தத்தை, சுத்தமான தீர்த்தத்தை நிரப்பி அதுக்கு புது பட்டு வஸ்திரத்தை சூத்தி தட்சிணையோடு கூட ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு தானமாக கொடுக்கிறவன் இந்த வானமாமல க்ஷேத்திரத்திலே அவன் எந்தெந்த உயர் பதவிகளை அடையணும்னு நினைக்கிறானோ எல்லா உயர் பதவிகளையும் அடைவான். நல்ல சாப்பிடக்கூடியதான தானியங்கள், அரிசி, கோதுமை, வெல்லம், சின்ன குடம் நிறைய எண்ணெய், நெய், 2 ஆடைகள், அதாவது வேஷ்டி உத்திரியமோ புடவ ரவிக்கையோ அந்த மாதிரி 2 ஆடைகள், இதெல்லாம் தானமா கொடுக்கிறவன். அல்லது கோதானம், பசுவ தானம் பண்றவன், அன்னதானம் முடிஞ்ச அளவுக்கு ததியாராதனம் பண்றவன். இவெல்லாம் எங்க பண்ணணும்னா இந்த தோத்தாதிரி க்ஷேத்திரத்திலே சேற்று தாமரை கரையிலே தோத்தாதிரிநாதனுடைய ஸ்ரீவைகுண்ட விமானம் இருக்கு பாருங்க, அந்த விமானத்தினுடைய நிழல்ல பண்ணணும் இந்த தானத்தை எல்லாம். தானியங்களை கொடுக்கறதோ, அரிசி கோதுமை வெள்ளத்தை கொடுக்கறதோ, நெய் குடம் எண்ணெய் குடத்தை தானம் பண்றதோ, வஸ்திர தானம் பண்றதோ, கோதானம் பண்றதோ, அன்னதானம் பண்றதோ எது பண்ணினாலும் தோத்தாதிரிநாதனுடைய விமான நிழல்ல தட்சிணையோடு கூட பண்ணணும். சாதம் போட்டா சாப்பிட்டு முடிச்சா விட்டு வெத்தலை பாக்கம் தட்சிணையும் கொடுக்கணும். மற்ற தானிய முதலான தானங்களை பண்ணினாலும் தட்சிணையோடு கூட கொடுக்கணும். கொடுத்துட்டு அவரை சேவிக்கணும். அப்படி ஒருத்தனால தோத்தாதிரின்னு சொல்லக்கூடிய இந்த க்ஷேத்திரத்துல போய் பண்ண முடியலன்னா அவன் ஆத்துல இருந்தபடியே தோத்தாதிரி க்ஷேத்திரே ஸ்ரீவைகுண்ட விமான சாயாயாம் தோத்தாத்ரிநாத சுவாமி சந்நிதவ் அப்படின்னு சொல்லி சங்கல்பம் பண்ணிண்டு இவன் எங்க இருந்தாலும் அந்த வானமாமல க்ஷேத்திரத்திலே புஷ்கரணி கரையிலே பெருமாள் விமான நிழல்ல இருந்து பெருமாள் திருவடி வார்த்தையில இருந்து இந்த தானம் பண்றேன்னு சங்கல்பம் பண்ணிட்டு பண்ண வேண்டியது. அப்படி ஆச்சரியமா பண்றவனுக்கு இந்த லோகத்திலே எல்லா சுகங்களும் ஏற்பட்டு சரீர முடிவிலே விஷ்ணு லோகத்திலே உத்தமமான நல்வாழ்வு வாழ்வான். இந்த க்ஷேத்திரத்துல பண்ணக்கூடிய தானத்துக்கு சமானமான பலன் வேறு க்ஷேத்திரங்கள்ல கிடைக்கிறது இல்லை. இந்த தோத்தாதிரி க்ஷேத்திரத்திலே வசிக்கக்கூடிய பிராமணாளுக்கு பண்ணக்கூடியதான தானம் மற்ற க்ஷேத்திரங்கள்ல வாழக்கூடிய பிராமணாளுக்கு பண்ணக்கூடிய தானத்தை விட கோடி மடங்கு உயர்வு தரக்கூடியது. பஞ்சமகா பாதகங்கள்னு சொல்லக்கூடிய பொறுக்க முடியாத பாவகங்களை பண்ணினவனும் இந்த தோத்தாதிரியிலே பண்ணக்கூடிய தானத்தினுடைய மகிமையினாலே அந்த தோத்தாதிரி க்ஷேத்திரத்துல ஒரு க்ஷணம் வாழ்ந்தா கூட எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறான். மனசால பண்ணின பாவம், வாயால பேசி பிறரை காயப்படுத்தின பாவம், உடம்பால பிறருக்கு ஹிம்சை பண்ணின பாவம், தெரிஞ்சு பண்ண பாவம், தெரியாத பண்ண பாவம்னு எந்த பாவமா இருந்தாலும் இந்த க்ஷேத்திரத்துல வந்து தீர்த்தாமாடி பெருமாளை சேவித்து மன்னிப்பு கேட்டா உடனே போறது. நல்ல ஒரு பிராமணன் இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து தீர்த்தாமாடி இந்த சேற்று தாமரை கரையிலே பக்தியோடு கூட 1000 முறை காயத்ரி ஜபம் பண்ணினால் அவனுக்கு காயத்ரி மந்திர சித்தி ஏற்படுறதுன்னு சொல்றது. இந்த காயத்ரி மந்திர சித்தி ஏற்படுறதெல்லாம் சாதாரண காரியமே அல்ல. இப்போ நாம் எல்லாம் பிராமணா உபநயனம் பண்றோம், குழந்தைகளுக்கு பிரம்மோபதேசம் காயத்ரி மந்திரோபதேசம் பண்றோம். அது என்னமோ ஒரு புரோட்டோகால் மாதிரி ஆயிடுத்து. யார் குழந்தை காயத்ரி மந்திரோபதேசம் பண்றதுன்னா அப்பா தான் பண்ணணும், மாமா தான் பண்ணணும், தாத்தா தான் பண்ணணும்னு ஒரு புரோட்டோகால் மாதிரி ஆயிடுத்தது. ஆனா அந்த காலத்துல எல்லாம் எப்படி பண்ணுவான்னா, இப்போ ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னால கூட எப்படி பண்ணுவான்னா, ஒரு பெரிய அக்ரஹாரமா இருந்தாலும் அந்த அக்ரஹாரத்துல ஒரு ஆத்துக்கு 10 பேர் வேதாத்தியனம் பண்ணி காலக்ஷேபம் எல்லாம் பண்ணி ஆச்சாரியாலா சமாஸ்ரயன பரநியாசங்கள் பண்ணக்கூடிய சுவாமிகளாவே இருந்தாலும் கூட அந்த அக்ரஹாரத்துல மொத்தம் ஒரு 100 சுவாமிகள் அந்த மாதிரி இருக்கா. வேதாத்தியனம் பண்ணி பிரபந்தம் எல்லாம் தெரிஞ்சுண்டு நித்தியானுஷ்டானம் பண்ணிண்டு சமாஸ்ரயன பரநியாசம் எல்லாம் பண்ணி வைக்கக்கூடிய காலக்ஷேபம் சாதிக்கக்கூடிய சாஸ்திரம் வாசிச்ச வித்வான்களாவே ஒரு 100 பேர் ஒரு அக்ரஹாரத்துல இருக்கான்னு வச்சுக்கலாம். அந்த 100 பேர் ஆத்துல உபநயனம் நடந்தாலும் இருக்கிறதுலயே எந்த சுவாமி வந்து எல்லாத்துலயும் பெரியவரா இருக்காரோ அவரை பிரார்த்திச்சு வந்துதான் பிரம்மோபதேசம் பண்ணி வைப்பா. இதுல பிரதானமான விஷயம் அப்பா தான் பண்ணணும், தாத்தா தான் பண்ணணும், மாமா தான் பண்ணணும்ன்றது பிரதானம் இல்லை. பிரம்மோபதேசம் வாங்கிக்கிற குழந்தைக்கு அந்த காயத்ரி மந்திரம் பலன் தரணும். அதுக்கு யார் பிரம்மோபதேசம் பண்றானோ அவனுக்கு காயத்ரி மந்திர சித்தி வந்திருக்கணும் முதல்ல. அப்படி அனுதினமும் விடாமல் காயத்ரி மந்திரத்தை ஜபித்து காயத்ரி மந்திர சித்தி பெற்றவனாலேதான் அந்த காயத்ரி மந்திரத்தினுடைய தேவதையை இன்னொருத்தனுக்கு கடத்த முடியும். அவனண்ட வாங்கின்ற மந்திரம் தான் இவனுக்கு பலன் கொடுக்கும்.
சமீபத்துல கொத்திமங்கலம்னு சொல்லக்கூடியதான அக்ரஹாரம், திருக்கடல் மல்லை மகாபலிபுரம் பக்கத்துல இருக்கக்கூடியதான அக்ரஹாரம். அங்கே கொத்திமங்கலம் வாட்சிய வீரராகவாரிய மகாதேசிகன் ஸ்ரீமாச்சார சுவாமின்னு அந்த சுவாமி எழுதிருந்தார், பெரிய மகானந்த சுவாமி. அந்த சுவாமி சகஸ்ரநாம ஜபம் பண்ணி தீர்த்தம் கொடுத்தா ஹிருதய நோயெல்லாம் கூட சரியா போயிருக்கு. அந்த மாதிரி பெரிய மகானந்த சுவாமி. அந்த மகானிடத்துலதான் அந்த ஊர்க்காரெல்லாம் எல்லா ஸ்ரீ வைஷ்ணவாலும் அவெல்லாம் ஸ்ரீவத்ச கோத்திரம் சக்கரவர்த்தியாரவா. யாருக்கு உபநயனம் பண்ணனாலும் சுவாமியை தான் பிரார்த்திப்பாலாம். சுவாமி தான் வந்து காயத்ரி மந்திர உபதேசம் பண்ணணும்னு பிரார்த்திப்பாலாம். அப்பேற்பட்ட சுவாமி இருந்தாலும் என்ன பண்ணுவார் தெரியுமா? ஒரு குழந்தைக்கு காயத்ரி மந்திரோபதேசம் பண்ணணும்னா அதுக்குன்னு நமக்கு தனி தகுதி வரணும்னு சொல்லி, அடியான் ஒரு குழந்தைக்கு காயத்ரி மந்திரோபதேசம் பண்ண போறேன், அந்த தகுதி எனக்கு ஏற்படணும், என் வாயால காயத்ரி மந்திரோபதேசம் வாங்கின்ற அந்த குழந்தைக்கு காயத்ரி மந்திர சித்தி ஏற்படணும், அந்த குழந்தைக்கு காயத்ரியினுடைய அனுகிரகம் ஏற்படணும்னு இவர் சங்கல்பம் பண்ணிட்டு 36,000 காயத்ரி தனியா ஜபிப்பாராம். அதுக்காக யாரானோ இவரை காயத்ரி மந்திரோபதேசம் பண்ணணும், பிரம்மோபதேசம் பண்ணி வைக்கணும்னு பிரார்த்திச்சுட்டா, என்னைக்கு உபநயனமோ அதுக்கு ஒரு 3 நாள் முன்னாடி இந்த சுவாமி நிர்ஜலமா உபவாசம் இருந்து 36,000 காயத்ரி பண்ணிட்டு, இப்பதான் அந்த குழந்தைக்கு காயத்ரி மந்திரோபதேசம் பண்ணக்கூடிய தகுதி எனக்கு வந்திருக்குன்னு அவ்வளவு பெரிய மகான் நினைச்சுண்டு அவர் வந்து காயத்ரி உபதேசம் பண்ணுவாராம். அப்படி அவர் வாயாலே காயத்ரி உபதேசம் வாங்கின்றவாள்லாம் பின்னால நல்ல ஆச்சார அனுஷ்டானத்தோடு கூட வித்வான்களா இருந்திருக்கான்றது வரலாறு. அப்படி காயத்ரி மந்திர சித்தின்றது அவ்வளவு சாதாரணமா வரக்கூடியது அல்ல. நாம் ஏதோ அதை ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணிட்டு இருக்கோன்றது காலத்தினுடைய கட்டாயம், அது வேற. அப்பேற்பட்ட காயத்ரி மந்திர சித்தி 36,000 முறை பண்ணாதான் மகான்களுக்கே வரதுன்னா, இந்த க்ஷேத்திரத்துல சாதாரண பிராமணனுக்கு கூட ஒரு 1000 முறை பண்ணாலே வந்துடுறதுன்னா அப்ப இந்த க்ஷேத்திரத்தினுடைய பெருமை என்னன்றது புரிஞ்சுக்கணும். மந்திரங்கள்ல வசந்த மந்திரம் எதுன்னு சொன்னால் நிறைய பேர் நினைச்சுட்டு இருக்கோம் காயத்ரி மந்திரம் தான் அப்படின்னு. காயத்ரி மந்திரம் ரொம்ப வசந்தது, அதுல ஒரு சந்தேகம் வேண்டாம். ஆனா காயத்ரியை காட்டிலும் வசந்த மந்திரம் அப்படின்னா திருவஷ்டாட்சர மந்திரம், அஷ்டாட்சரி மந்திரம், சமாசயன காலத்திலே ஆச்சாரியனாலே நமக்கு உபதேசம் பண்ணப்படுகிற நாராயண மந்திரம். அந்த மந்திரமே மூல மந்திரம்னு சொல்லக்கூடியது, பெரிய திருமந்திரம்னு சொல்லக்கூடியது, மோட்ச காரணமான மந்திரம். அந்த மந்திரத்தை கொண்டுதான் திருவாராதனம் எல்லாம் பண்றோம். காயத்ரின்னு சொல்லக்கூடியது ஒரு பிராமணன் தன்னுடைய பிராமணியத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் தன்னுடைய பிராமணியத்தை வளர்த்துக் கொள்வதற்காகவும் பண்ணக்கூடிய ஜபம். அது வைஷ்ணவனோ ஸ்மார்த்தனோ மாத்வனோ எந்த பிராமணனா இருந்தாலும் பிராமணன் பண்ண வேண்டியது. ஆனால் இந்த அஷ்டாட்சரி மந்திரம்னு சொல்லக்கூடியது ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் பண்ண வேண்டியது. இவனுடைய வைஷ்ணவத்துவ பூர்த்தி ஏற்பட வேண்டும் என்பதற்காகவும், இவனுடைய வைஷ்ணவத்துவம் நிலை பெற வேண்டும் என்பதற்காகவும், இவனுக்கு ஆத்ம குணங்கள் நாளுக்கு நாள் வளர வேண்டும் என்பதற்காகவும், விஷ்ணுன்னு சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய சாட்சாத்காரம் இவனுக்கு ஏற்பட வேண்டும் என்பதற்காகவும், பகவானுக்கு பிடித்தபடி இவன் மாற வேண்டும் என்பதற்காகவும், இவனை பகவானுக்கு பிடிக்க வேண்டும் என்பதற்காகவும், இவன் அந்த பகவானுடையதான விஷ்ணு லோகத்திற்கு போக வேண்டியதான ஒரு பக்குவம் இவனுக்கு ஏற்பட வேண்டும் என்பதற்காகவும், இப்படி பல காரணங்களாலே பிரதானமானது ஒரு வைஷ்ணவனுக்கு அஷ்டாட்சரி மந்திரம் தான். நாராயணனுக்கு மேலான தெய்வமும் இல்லை, அஷ்டாட்சரிக்கு மேலான மந்திரமும் இல்லைன்னு நம்ம சம்பிரதாயம். அதனால எல்லா மந்திரங்களை விடையும் வசந்த மந்திரம் எது அப்படின்னா ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு காயத்ரியை விட வசந்தது திருவஷ்டாட்சரம் தான். நாம எல்லாம் இன்னைக்கு என்ன பண்றோம்? பிராமணன் அப்படின்னா காயத்ரி தவறாம பண்ணணும் அப்படின்னு காயத்ரியை மட்டும் பண்ணிட்டு அஷ்டாட்சர ஜபம் பண்ணாத விடுற எத்தனையோ பேர் உண்டு. இதுவரைக்கும் எப்படியோ அதெல்லாம் மறந்துடணும். நமக்கு பிராமணான்ற தகுதியை நிறுத்திக் கொள்வதற்கு எப்படி காயத்ரி அவசியமோ அந்த மாதிரி ஸ்ரீ வைஷ்ணவன் அப்படின்ற தகுதியை நிறுத்திக்கிறதுக்கு நமக்கு அவசியமானது அஷ்டாட்சர மந்திரம். பிராமணனாக பிறந்தாலும் பிறக்கலைன்னாலும் வைஷ்ணவனா சரணாகதி பண்ணிட்டானா அவனுக்கு மோட்சம் அப்படின்னு தான் சம்பிரதாயம். அதனால பிராமணியத்தை நிலைநிறுத்தக்கூடியதான காயத்ரி மந்திர ஜபம் இந்த சரீரத்துல நாம இருக்கிற வரைக்கும் தான். இந்த சரீரத்தில இருந்து ஒரு பிராமணனுடைய ஆத்மா போயிடுத்துன்னா அதுக்கு பிராமண சத்திரிய வைசிய சூத்ர முதலான வர்ண நியமங்கள்லாம் கிடையாது. ஸ்திரீ புருஷான்னு சொல்லக்கூடிய பேதங்கள்லாம் கிடையாது. ரெண்டே விஷயம், உபாயம் பரநியாசம் ஆகியிருக்கா வைகுண்டத்துக்கு போ, ஆலையா திரும்ப வந்து போற, இது ரெண்டு தான் விஷயம். ஆகையினாலே இந்த உடம்புல நாம் இருக்கிற வரைக்கும் பிராமணாலா இருந்துட்டு யோகியத்தோட இருக்கணும்ன்றதுக்கு எப்படி காயத்ரி முக்கியமோ அந்த மாதிரி இந்த உடம்புல இருக்கிறச்சையும் இந்த உடம்பு விட்டுட்டு பின்னாடி போய் வாழக்கூடியதான தேசத்துக்கும் சரி,
இதை விட பல மடங்கு நமக்கு அவசியமானது அஷ்டாட்சரி மந்திரம். அதனாலதான் பிரம்மாண்ட புராணத்துல ருத்ரன் பார்வதிக்கு சொல்றச்ச எல்லா மந்திரங்களை விட வசந்த மந்திரமான திருவஷ்டாட்சர மந்திரம் அப்படின்னு அதுக்கு ஒரு அடைமொழி சேர்த்து சொல்றான் இல்லையா? அதனால அந்த திருவஷ்டாட்சர மந்திர ஜபம் அவசியம் குறைஞ்ச எண்ணிக்கையிலையாவது பண்ணி ஆனும் நித்தியம். திருவஷ்டாட்சரம்னு இல்ல சுவாமி, காயத்ரி பண்ணாவிட்டு அஷ்டாட்சரம், துவயம், சரம ஸ்லோகம் மூணுத்தையுமே எவ்வளவு மினிமம் பாசிபிளோ அவளை பண்ணி ஆனும். காயத்ரி பண்ணாதான் பிராமணன், இந்த ரகசிய மன்றங்கள் மூணுத்தையும் ஜபம் பண்ணாதான் வைஷ்ணவன். அதனால இந்த நாலுத்தையும் அவசியம் பண்ணியே ஆனும் அப்படின்னு வலியுறுத்திட்டு, எல்லா மந்திரங்களிலும் சிறந்த மந்திரமா, மந்திரங்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கக்கூடிய, மந்திரங்களிலெல்லாம் மகானாக இருக்கக்கூடிய மந்திர ராஜமான திருவஷ்டாட்சர மந்திரத்தை, நாராயண அஷ்டாட்சரி மந்திரத்தை இந்த சேற்று தாமரையிலே தீர்த்தமாடி இதனுடைய கரையிலே வானமாமலையிலே ஜபிப்பவன் இந்த பூமியிலே அடைய வேண்டிய எல்லா நல்ல பலன்களையும் அடைந்து அந்த அஷ்டாட்சர மந்திர ஜபத்தின் பலனாக வைகுண்டமும் போய் சேருகிறான். எந்த மந்திரத்தை இந்த க்ஷேத்திரத்துல ஜபித்தாலும் அந்த மந்திர சித்தி உண்டாகிறது நிச்சயம். அப்படி மந்திர சித்தி க்ஷேத்திரமாக இது திகழ்கிறது. தானே ஜபம் பண்ண முடியாதவா சில பேர் இருப்பா. இப்ப சில மந்திரங்களை ஸ்திரீகள் ஜபம் பண்ண முடியாது, சில மந்திரம் புருஷாலாலேயே தொடர்ந்து ஆயிரக்கணக்கில் ஜபம் பண்ண முடியாதபடி அவளுடைய ஆரோக்கியம் இருக்கும். இல்ல ஒரு குழந்தைக்கு உடம்பு வந்துடுத்து, அந்த குழந்தைக்கு ஒரு தன்வந்திரி மந்திரம் ஒரு 1000 ஆவர்த்தி ஜபம் பண்ணா நல்லதுன்னு சொல்றா யாரோ பெரியவா. ஆனா குழந்தை பாவம் சீக்கு வந்து படுத்துட்டு இருக்கதால 1000 பண்ண முடியுமா குளத்தங்கரையில உட்காந்துண்டு? அப்போ தன்னால ஜபம் பண்ண முடியலன்னா நல்ல விஷ்ணு பக்தனான ஒரு பிராமணனை பிரார்த்திச்சு, சுவாமி என்னுடைய குழந்தைக்காக நீங்க ஜபம் பண்ணணும்னு பிரார்த்திக்கிறேன், உங்களுக்கு சம்பாவனை பண்ணி விடுறேன்னு அவரை முறையா விழுந்து சேவிச்சு பிரார்த்தித்து அப்படி அவ பண்ணி முடிச்சா விட்டு அவளுக்கு வஸ்திரம், சாப்பிட்றதுக்கு ஆகாரம், ஆகாரம்னா முடிஞ்சா ததியாராதனை பண்ணி வைக்கிறது, முடியலன்னா சாப்பிட்றதுக்கு தேவையான வஸ்துக்கள், பழம், ட்ரை ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறத வாங்கி சம்பாவனை பண்றது, அவளுக்கு ஏதோ நம்மளால முடிஞ்ச தட்சணை கொடுத்து அவளை சேவிச்சுண்டாலும் சரி, இப்படி தானே ஜபம் பண்ணாலும் சரி, மற்றவாளை கொண்டு ஜபம் பண்ணி வச்சுட்டாலும் சரி, ரோகம் முதலான எல்லா தோஷங்களும் சரியாகி வேண்டும் பலன்கள் கிடைத்து விஷ்ணுலோகமும் அவனுக்கு கிடைக்கிறது. இப்படி சுருக்கமா சொல்லணும்னா இந்த க்ஷேத்திரத்துல பண்ணக்கூடிய ஜபம், ஹோமம், யாகம், தானம், நாம பண்ணி வைக்கக்கூடிய பிராமண போஜனம், ததியாராதனம் இதெல்லாம் பல மடங்கு பலன் தந்து நம்மை விட்டு விலக வேண்டிய பீடைகள்லாம் விலகி நமக்கு எந்த க்ஷேமங்கள்லாம் ஏற்படணுமோ எல்லாம் ஏற்படும். இதெல்லாம் நாம வானமாமலையில போய் பண்ணக்கூடியதான காரியங்கள். இப்போ வானமாமலையில நித்தியவாசம் பண்ணக்கூடிய வைஷ்ணவா பாகவதா இருக்கா பாருங்கோ, அவளுக்கு பண்ணக்கூடிய தானத்தினுடைய பெருமையை சொல்றார். சுத்தமான நல்லெண்ணெய ஒரு புது குடத்துல நிரப்பி, அது ஒரு நல்லெண்ணெய் குடம் ஒண்ணு, புழு பூச்சிகள் எல்லாம் அரிக்காத நல்ல பின்னாக்கு, புண்ணாக்குன்னு சொல்ற மொழியோ அது கொஞ்சம், வாழைப்பழம், மாம்பழம், பலாப்பழம், விளாம்பழம், திராட்சை, நாவல் பழம், கருப்பஞ்சாறு, இளநீர், நெய், தயிர், பால், சந்தனம், கஸ்தூரி, பச்சைக்கற்பூரம், இது எல்லாத்தையும் எவன் ஒருத்தன் வானமாமலையிலே நித்தியவாசம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ பிராமணனுக்கு தானம் பண்றானோ, அதே மாதிரி எவன் ஒருத்தன் அந்த ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு புது வஸ்திரம், ஸ்வர்ணமோ ரத்தனமோ கொண்டு பண்ணின திருவாபரணம், கழுத்துல போட்டுக்கிற ஹாரம், காதில் போட்டுக்கிற கடுக்கன் முதலான குண்டலங்கள், மற்ற ஆபரணங்கள், சாப்பிடக்கூடிய வஸ்துக்களான அப்பம், வடை முதலான பக்ஷணங்கள், தயிர், பால், பானகம், தாம்பூலம், இந்த மாதிரியான வஸ்துக்களை எல்லாம் எவன் ஒருத்தன் தானமா தர்மமா கொடுக்கிறானோ அவன் தான் மட்டுமல்லாமல் புத்திர பௌத்திர சந்ததிகளோடு வைகுண்டம் போகக்கூடிய பேறு பெறுகிறான். இந்த வானமாமல தெய்வநாயகனுடைய சன்னதியில இருக்கக்கூடிய பிராகாரங்கள், கோபுரங்கள், மண்டபங்கள்ல இருக்கக்கூடிய கும்பங்கள், கலசங்களுக்கு எவன் ஒருத்தன் உற்சவ சமயங்கள்ல அபிஷேகம் பண்ணி வைக்கிறானோ அவனுக்கு நல்ல விசேஷமான பலன்கள் ஏற்படுகிறது. எவன் ஒருத்தன் இங்க நடக்கக்கூடியதான உற்சவங்களிலும் பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து ஆடக்கூடிய ஊஞ்சல் உற்சவம்னு சொல்லக்கூடிய டோலோத்சவத்திலும் பெருமாளுக்கும் தாயாருக்கும் கைங்கரியம் பண்றானோ அவனுக்கு வைகுண்டம் கிடைக்கிறது. எவன் இந்த ஊர்ல பலவிதமான செடிகள், மரங்கள், கொடிகளை எல்லாம் நட்டு தோட்டம் வளர்த்து அதுல இருந்து வரக்கூடிய புஷ்பங்கள், துளசி, பழம், காய் எல்லாம் பெருமாள் கைங்கரியமா பயன்படுத்துறானோ, இந்த தெய்வநாயகனுக்கும் வரமங்க நாச்சியாருக்கும் அர்ப்பணம் பண்றானோ அவனுக்கு எல்லா வளங்களும் கிட்டி அவன் மோட்சம் போறான். எவன் ஒருத்தன் இந்த வானமாமல கஷேத்திரத்துல மல்லிகை செடி,
திருத்துழாய் செடி, மறிக்கொழுந்துன்னு சொல்லக்கூடிய தவண செடி, இதையெல்லாம் பயிர் பண்ணி அந்த வாசனையான புஷ்பங்களை கொண்டு சரமோ மாலையோ தொடுத்து பெருமாள் தாயாருக்கு சமர்ப்பிக்கிறானோ அவன் பெறுகிற பேரு வாயால சொல்லி முடிக்க முடியாத அளவுக்கு பெரிய பேரு. எவன் இந்த தோதாதிரி கஷேத்திரத்திலே தங்கிண்டு பெருமாளுக்கும் பகவதாலுக்கும் தர்ம கைங்கரியங்களை பண்ணிட்டு வரானோ அவன் அந்த பகவானுடைய லோகமான வைகுண்டத்தை அடைவது உறுதி. இன்னும் இந்த கஷேத்திரத்தினுடைய பெருமையை சொல்லிண்டே போகலாம். எனக்கு தெரிஞ்ச மட்டும் ஓரளவுக்கு சுருக்கமா சொன்னேன் அப்படின்னு பார்வதிக்கு பரமேஸ்வரன் சொன்னான். இந்த விஷயத்தை எல்லாம் சூத பௌராணிகர் ரிஷிகளுக்கு சொல்றது மூலமா நமக்கெல்லாம் கூட தெரிவித்தார். இப்படி எல்லா மந்திர சித்தியையும், எல்லா பிரார்த்தனா சித்தியையும், எல்லா பீட்ட ரோகணத்தையும், எல்லா இஷ்டபூர்த்தியையும், மோட்சத்தையும் தரக்கூடியதாக இருக்கக்கூடியது வானமாமலைன்னு சொல்லக்கூடியதான இந்த கஷேத்திரமும், இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தமும், இந்த எம்பெருமானும், இந்த பாகவதோத்தமர்களும். இது 4ஆம் அத்தியாயத்தினாலே சொல்லப்பட்டது. 5வது அத்தியாயத்தினாலே சொல்லப்படக்கூடிய விஷயம், அதாவது பிராட்டியினுடைய அனுகிரகம் பெற்ற ஒரு பொண்ணு இந்த எம்பெருமான சேவிக்கணும்ன்றதுக்காக தபஸ் பண்றா. அதே மாதிரி அனந்தாழ்வான்னு சொல்லக்கூடிய ஆதிசேஷன் தபஸ் பண்றார். மகா தபஸ்வியான காலவர்னு சொல்லக்கூடிய ரிஷி தபஸ் பண்றார். இவாளுக்கெல்லாம் பெருமாள் எப்படி அனுகிரகம் பண்ணினான் அப்படின்ற விஷயம் இந்த 5ஆம் அத்தியாயத்தினாலே சொல்லப்பட போற விஷயம். இந்த 5ஆம் அத்தியாயமான விஷயத்தையும் ருத்ரன் பார்வதிக்கு உபதேசம் பண்றான். ஹே பார்வதி, ஸ்ரீனிவாசனுடைய பெருமை பூலோகம் என்ன, புவர்லோகம் என்ன, சுவர்லோகம் என்ன, 3 லோகங்கள்லயும் புனிதமானது. எங்கெல்லாம் ஸ்ரீனிவாசனுடைய பெருமை பேசப்படுறதோ அந்த இடமெல்லாம் மிகவும் பவித்திரமானது. ஸ்ரீனிவாசனுடைய கதையை பக்தியோட சொல்பவன் கேட்பவன் இவாளுக்கெல்லாம் விஷ்ணு லோகத்திலே இடம் கிடைக்கிறது. அதாவது அவள்லாம் வைகுண்டம் போறா. விஷ்ணுவினுடைய பக்தர்கள்னு சொல்லக்கூடிய பாகவதால முதல் பக்தன் நான் தான், ருத்ரன் சொல்லக்கூடிய நான் தான். எப்போதும் பகவானுடைய நாமத்தை, ராமநாமத்தை ஜபித்துக் கொண்டிருப்பவன். மனுஷாலுக்கு எது அமிர்தம், எது மனுஷால அழிக்காம அவளுடைய ஆத்மத்தை க்ஷேமமா வச்சுட்டு இருக்கோம்னா ஹரிகதாமிருதம்னு சொல்லக்கூடிய பகவானுடைய கதைகளை கேட்கறது தான் மனுஷனுக்கு அமுதம் சாப்பிடுற மாதிரி. மனுஷன் எத்தனைதான் முயற்சி பண்ணாலும் அடைய முடியாத ஒரு விஷயம் உண்டுன்னா பகவானுடைய அனுகிரகம். அது எப்படி அடைய முடியும்னா பகவானுடைய கதைகளை கேட்கறதுனால சுலபமா அடைஞ்சுடலாம். இப்படி பகவானுடைய அனுகிரகத்தை பெறுவது ரிஷிகளுக்கும் தேவர்களுக்கும் யோகிகளுக்கும் கூட அரிதாக இருக்கக்கூடிய விஷயம். அப்பேற்பட்ட அரிய விஷயத்தை பகவானுடைய கதையை, குறிப்பா ஸ்ரீனிவாசன் சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய கதையை கேட்கறது மூலமா சுலபமா அடைஞ்சுடலாம்னா அந்த ஸ்ரீனிவாசனுடைய மகிமை என்னன்றதை நீ புரிஞ்சுக்கோ. நீயும் நானும் நன்மை பெறுவதற்காக, நமக்கு பகவானுடைய அனுகிரகம் ஏற்படுவதற்காக இப்போ அந்த ஸ்ரீனிவாசனுடைய மகாத்மியத்தை நான் சொல்றேன் கேளு. சொல்றதுனால எனக்கும், கேட்கறதுனால உனக்கும் பகவானுடைய அனுகிரகம் ஏற்படட்டும்னு ஆரம்பிக்கிறான். ஒரு காலத்துல பெரிய பிராட்டியார்னு சொல்லக்கூடிய தாயார் லட்சுமி தேவி பெருமாள் அவதாரங்கள்லாம் பண்ற போது அந்த அவதாரங்கள்ல பெருமாளுக்கு கூட இருந்து சகாயம் பண்ணி கைங்கரியம் பண்ணக்கூடிய ஆத்மாக்கள்லாம் இருக்காள் இல்லையோ, அவள்லாம் சம்சாரத்தை விட்டுட்டு மோட்சம் வரணும்ன்றதுக்காக ஒரு முயற்சி பண்ணினான். இப்ப பெருமாள் கிருஷ்ணாவதாரம் பண்ணினான். கிருஷ்ணாவதாரம் பண்ண போது நிறைய பேர் பெருமாளுக்கு நண்பர்களா, வழிபோக்கர்களா, காட்டுவாசிகளா, அரண்மனையில கைங்கரியம் பண்றவாளா, அப்படி நிறைய பேர் கிருஷ்ணாவதாரத்துல பெருமாளோட சம்பந்தப்பட்டவா இருப்பாள் இல்லையோ, அதர் கேரக்டர்ஸ் எல்லாம். அதே மாதிரி ராமாவதாரத்துல பெருமாள் 11,000 வருஷங்கள் ராஜ்யம் பண்ணான். அப்படின்னா எத்தனை பேரோட பெருமாள் சம்பந்தப்பட்டான், எத்தனை பேர் பெருமாளோட இருந்தா. அந்த மாதிரி ஆத்மாக்கள்ல யாரானோ இன்னும் மோட்சம் போகாம சம்சாரத்துல சுத்தின்னு இருந்தாளானா அவளையெல்லாம் மோட்சம் போக்குறதுக்காக தாயார் ஒரு ஆலோசனை பண்ணினான். அது பெருமாளுடைய வாக்கால ஒரு வரமா வரணும்ன்றதுக்காக என்ன பண்ணினா, இவளுடைய அனுகிரகத்தினாலே ஒரு பெண்ணை படைத்தாள் தாயார். தாயாரே ஒரு பொண்ணை படைக்கிறா. படைத்து அந்த பெண்ணிடத்திலே தன் அம்சத்தை வைக்கிறா. அப்படின்னா பெருமாள் எப்படி ஆழ்வார்களை படைத்து ஆழ்வார்களுக்குள்ள தன் அம்சத்தை வச்சானோ அந்த மாதிரி தாயார் ஒரு பொண்ணை படைச்சு அந்த பொண்ணுக்குள்ள தன் அம்சத்தை வைக்கிறா. வச்சு அந்த பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிக்கிறா தாயார். அம்மா, நீ என்னுடைய அம்சம் தாங்கியவள், நான் உனக்குள்ள எப்பவும் இருப்பேன். நீ இந்த பூமியிலே பிறந்து நல்ல கடுமையான தவம் பண்ணு. நான் எப்படி சொல்றேனோ அப்படி தவம் பண்ணு. அந்த தபஸுக்கு மகிழ்ந்து பெருமாள் வந்து உனக்கு முன்னால சேவை சாதிப்பார். அப்போ நான் சொல்லி தரும்படியான வரத்தை கேளு.
பெருமாள் வந்தான்னு என்ன கேட்கணும் அப்படின்னா, பகவானே நீயும் பிராட்டியும் சேர்ந்துதான் இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணீங்கோ, நீயும் பிராட்டியும் சேர்ந்துதான் இந்த உலகத்தை எல்லாம் ரட்சிக்கிறீங்கோ, நீயும் பிராட்டியும் சேர்ந்துதான் அவதாரம் பண்றீங்கோ, அவதார காலங்கள்ல எல்லாருக்கும் நல்லது பண்றீங்கோ, நீயும் பிராட்டியும் சேர்ந்துதான் எல்லாருக்கும் மோட்சம் தரீங்கோ. அந்த பிராட்டியினுடைய அனுகிரகத்தினாலே அவளுடைய அம்சமாக இருக்கக்கூடிய எனக்கு ஒரு பிரார்த்தனை உண்டு. அவதார காலங்கள்ல நீயும் பிராட்டியும் சேர்ந்து அவதாரம் பண்ணின போது யாரெல்லாம் உங்களுக்கு துணை புரிந்தார்களோ, கைங்கரியம் பண்ணினாலோ, அவெல்லாம் உஜ்ஜீவிக்கும்படியான ஒரு வரத்தை நீ கொடுக்கணும் அப்படின்னு கேளு அப்படின்னு பிராட்டி சொன்னான். இந்த பொண்ணும் சரி அப்படியே பண்றேன் அப்படின்னு பிராட்டியை சேவிச்சுண்டு கை கூப்பிண்டு நின்னான். அப்ப பிராட்டி அந்த பொண்ணுடைய காதுல வசந்த மந்திரமான திருவஷ்டாட்சர மந்திரத்தை, நாராயண மந்திரத்தை உபதேசம் பண்ணினான். இந்த வசந்த நாராயண மந்திரத்தை தான் நீ ஜனம் ஜபம் பண்ணிட்டு வரணும், அந்த ஜபமே தவமா மாறி இந்த நாராயண மந்திர சித்தியால தான் நீ பெருமாளை நேர சேவிக்க போற, அந்த வரத்தை வாங்கிக்க போற. எங்கேயோ வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை உன் அருகே வர வைக்கக்கூடிய சக்தி இந்த நாராயண மகாமந்திரத்துக்கு உண்டு. நான் சொல்லக்கூடிய முறைப்படி நீ நியம நிஷ்டைகளோடு கூட இந்த அஷ்டாட்சரி மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டு வந்தியானா பெருமாள் உனக்கு முன்னால வந்து சேவை கொடுப்பார், நீ கேட்கிற வரத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி திருவஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசம் பண்ணிட்டு என்ன நியமிக்கிறான்னா, நீ கும்பகோணம்னு சொல்லக்கூடியதான க்ஷேத்திரத்துக்கு போ, அங்கே பத்ம புஷ்கரிணி அப்படின்னு பொற்றாமரை குளம் உண்டு, அந்த புஷ்கரணியினுடைய கரையில போய் தபஸ் பண்ணு, நல்ல பக்தியோடு தபஸ் பண்ணு, பெருமாள் அவசியம் நமக்கு வந்து வரம் கொடுப்பார் அப்படின்ற விசுவாசத்தோட கூட தபஸ் பண்ணு, பெருமாள் நிச்சயம் வருவார், என்னுடைய ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு உண்டு, போயிட்டு வான்னு சொல்லி பிராட்டி அந்த பொண்ணு அனுப்பி வச்சா. அப்படியே அந்த பொண்ணும் கும்பகோணத்துக்கு போய் சேர்ந்தா. போனா விட்டு அங்க இருக்கிற பெருமாளை எல்லாம் சேவித்தா. சேவிச்சு பெருமாளுடைய அனுகிரகத்தை வாங்கிட்டு அங்க இருக்கக்கூடிய ரிஷிகள் பிராமணா இவாளை எல்லாம் விழுந்து சேவிச்சு அவளுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிண்டா. எதுக்குமா விசேஷமா எங்களை எல்லாம் சேவிக்கிறேன்னு அங்க இருக்கிற ரிஷிகள் பிராமணா எல்லாம் அந்த பொண்ணை கேட்டா. அப்போ அந்த பொண்ணு சொன்னா, தாயார் ஸ்ரீ மகாலட்சுமி என்ன அனுப்பியிருக்கா, அவளுடைய வாக்காலே நான் திருவஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசம் வாங்கிட்டு வந்திருக்கேன், தாயாருடைய நியமனப்படி அவளுடைய அம்சம் தாங்கிய நான் இந்த திருவஷ்டாட்சர மந்திரத்தை நியமனிஷ்டையோடு கூட தபஸ் பண்ணி பெருமாளை நேர சேவிக்க போறேன், சேவித்து வர வாங்கிக்க போறேன், அதுக்காக வந்திருக்கேன். இந்த வசந்த தர்ம காரியம் நல்லபடியா நிறைவேறணும்னு ரிஷிகள் ஸ்ரீ வைஷ்ணவ பிராமணா நீங்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணும்னு எல்லாரையும் விழுந்து சேவித்தா. அவளும் அப்படியே ஆட்டம் ததாசூன் அனுகிரகம் பண்ணினா. இப்படி எந்த ஒரு நல்ல காரியம் தர்ம காரியம் நல்லபடியா நடக்கணும், எந்த விதமான தடங்களும் இல்லாம நடந்து முடியணும், அந்த காரியத்தினால வரக்கூடிய பலன் நமக்கு கிடைக்கணும்ன்றதுக்காக தான் நாம ஒரு காரியத்துக்கு முன்னாலேயும் விஸ்வக்சேனாராதனம் பண்ணிட்டோ அனுக்ஞைன்னு சொல்லக்கூடியதான சம்ஸ்காரத்தை பண்ணி சபையில இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவாளுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறதுன்ற வழக்கம் அது. இப்போ பண்ணக்கூடியதான வைதிக காரியம் நல்லபடியா எந்த தடங்களும் இல்லாமல் நடந்து அந்த காரியத்தினாலே வரக்கூடிய பலன் நல்லபடியா வரணும்னு சொல்லி ஸ்ரீ வைஷ்ணவ பெரியவாள்லாம் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி நம்மளால முடிஞ்ச சம்பாவனை அவளுக்கு பண்ணி அவளுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறது, அதுக்காக சேவிக்கிறதுன்றது அனுக்ஞை. அப்படின்னா அனுமதி பெறுதல்னு அர்த்தம். அவ அப்படியே ஆகட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணாலானா அந்த மகான்களுடைய வாக்கு பழித்து அந்த காரியம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சம்பிரதாயம். அந்த மாதிரி ரிஷிகளுடைய ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய அனுகிரகத்தை இந்த பொண்ணு வாங்கிட்டு உத்தமமா தாயார் சொன்ன மாதிரி தபஸ் பண்ண ஆரம்பித்தா. இப்போ கும்பகோணத்துக்கு வந்து பொற்றாமரை குளத்தினுடைய கரையிலே பத்ம புஷ்கரணின்னு சொல்லக்கூடிய அந்த குளத்தினுடைய கரையிலே கிழக்கு பக்கத்துல பர்ணசாலைன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசிரமத்தை ஏற்படுத்தின்ட்டா. தினம் 3 காலமும் அந்த பத்மசரஸ்ல தீர்த்தாமாடுவா. விசேஷமா பட்டு வஸ்திரங்கள் திருவாபரணங்கள் எல்லாம் போட்டு தன்னை அலங்காரம் பண்ணி கொள்ளாமல் தவக்கோலத்திலே மர உரின்னு சொல்லக்கூடிய மரப்பட்டைகளை உடம்புல சுத்திண்டு ஒரே ஒரு பொட்டு தங்கம் கூட உடம்புல போட்டுக்காமல் தீர்த்தம் கூட சாப்பிடாம உபவாசத்தோட கூட அந்த தபஸ ஆரம்பித்தா. முதல் கட்டமா சாந்திராயண விரதம் மேற்கொண்டு அஷ்டாட்சர ஜபம் பண்ணினா. சாந்திராயண விரதம் அப்படின்னா என்னன்னா, நல்ல ஒரு பௌர்ணமி அன்னைக்கு சங்கல்பம் பண்ணிட்டு சாந்திராயண விரதம் பண்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கணும். இது எதுக்காக பண்றதுன்னா, ஏதோ பாவம் போறதுக்காக பண்றது, அல்லது சாப்பிடக்கூடாத ஏதோ ஒரு வஸ்துவை சாப்பிட்டால் அதனால ஏற்பட்ட தோஷம் போறதுக்காக பண்றது, அல்லது பண்ணக்கூடாத பெரிய பாவத்தை பண்ணிவிட்டா அந்த பாவம் போறதுக்காக பண்றது சாந்திராயண விரதம் அப்படின்னு தர்மசாஸ்திரத்துல சொல்லப்பட்டது.
எந்தெந்த பாவங்களுக்கெல்லாம் சாந்திராயண விரதம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ஸ்மிருதி முக்தாபலம்னு சொல்லக்கூடிய தர்மசாஸ்திர கிரந்தத்திலே வைத்தியநாத தீட்சிதராலே சொல்லப்பட்டது. அந்த சாந்திராயண விரதம் பண்றதுன்னா என்னன்னா, சாந்திராயணம் அப்படின்னா சந்திரன் அப்படி கலகலையா தேஞ்சுண்டு போறதும் வளர்ந்துட்டு போறதுமா ஒரு மாசம். பௌர்ணமி அன்னைக்கு சந்திரன் முழு நிலவா பெருசா முழுசா பிரகாசிக்கிறானோ இல்லையோ. பௌர்ணமின்னா என்ன? பௌர்ணமாசியம் பூர்ணிமா அப்படின்னா சந்திரன் முழுசா இருக்கான்னு அர்த்தம், நிறைஞ்சிருக்கான். அப்போ வயிறு நிறைய ஆகாரத்தை சாப்பிட்டு அந்த விரதத்தை ஆரம்பிக்கணும். சாந்திராயண விரதம் பண்றேன்னு சங்கல்பிச்சுண்டு நன்னா வடை பாயசம் 2 கரமுது கூட்டு மோர் அப்படின்னு நன்னா வயிறு முட்டு சாப்பிட வேண்டியது முதல் நாள். 2வது நாள் சந்திரன் ஒரு கலை குறையறான், 15 கலை போய் 14 கலை தான் வருது. அப்ப முதல் நாளை விட கொஞ்சம் சாதம் குறைச்சிக்கணும். நம்ம சாப்பிடுற ஆகாரத்துல 15ல் 14 பங்கு தான் சாப்பிடணும். திரையோதசி அன்னைக்கு இன்னொரு பங்கு குறையணும், துவாதசிக்கு இன்னொரு பங்கு குறையணும், ஏகாதசி அன்னைக்கு முழு உபவாசம், தசமி அன்னைக்கு இன்னொரு பங்கு குறையணும். அப்படி சந்திரன் எப்படி ஒரு கலையா தேஞ்சுண்டு வரானோ அந்த மாதிரி ஒரு படியா உணவை குறைச்சுண்டே வந்து அமாவாசை அன்னைக்கு சந்திரனே இல்லாத போறது போல முழு பட்னி இருக்கணும், நிர்ஜல உபவாசம் இருக்கணும் அமாவாசைக்கு. ரொம்ப கஷ்டம் இதெல்லாம். பௌர்ணமி அன்னைக்கு வயிறு முட்டை சாப்பிடுறச்ச இந்த மாதிரி எத்தனை சாந்திராயண விரதம் வேணாலும் பண்ணலாம்னு தோணும். ஆனா ஒரு நாளா குறைஞ்சுட்டு போய் கடைசியில அமாவாசை வரைச்ச வயிற்ற போட்டு பெறட்டும். அமாவாசைக்கு நல்லபடியா பாதி விரதம் முடியறது. அமாவாசைக்கு மறுநாள் திரும்ப சுக்லபக்ஷம் ஆரம்பித்து சந்திரன் ஒரு கலையா வளர ஆரம்பிக்கிறானே, அப்போ 1 பங்கு 2 பங்கு 3 பங்கு 4 பங்குன்னு ஆகாரத்தை பெருக்கிண்டே போனோம். கைப்பிடி சாதம் சாட்டா மறுநாள் 2 கைப்பிடி, அடுத்த நாள் 3 கைப்பிடி 4 கைப்பிடின்னு சாதம் கூடிண்டே போனோம். அடுத்த பௌர்ணமி வரைச்ச முழு ஆகாரம் சாப்பிடணும். இப்படி சாட்டா அதுக்கு சாந்திராயண விரதம்னு பேரு. இந்த சாந்திராயண விரதம் பண்ண பாவங்கள்லயே ரொம்ப மோசமான பாவத்துக்கு பசும்பாலாலே சாந்திராயண விரதம் பண்ணணும்னு சொல்லியிருக்காது. இன்னும் கொடுமை. சாதம் எல்லாம் சாப்பிட முடியாது. ஒருத்தன் ஒரு 2 லிட்டர் பசும்பாலை நன்னா காய்ச்சி சாட்டா அவனுக்கு பசி ஆடுறதுன்னா அந்த 2 லிட்டர் பசும்பாலை வச்சுட்டு முதல் நாள் விரதத்தை ஆரம்பிக்கணும். அப்புறம் 1.25 லிட்டர் 1.5 லிட்டர் 1.25 லிட்டர்னு ஆரம்பித்த ஒண்ணுமே இல்லாம இருக்கிறது, திரும்ப கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு வர்றதுன்னு வெறும கலந்த பசும்பாலை காய்ச்சி சாப்பிடுறதுலயே இந்த விரதம் போனோம். இதுக்கு சாந்திராயண விரதம்னு பேரு. அந்த மாதிரி இந்த பொண்ணு கறந்த பசும்பாலை கொண்டு சாந்திராயண விரதம் பண்ணிட்டு 1 மாச காலம் திட்டமான ஆகாரத்தை சாப்பிட்டு விடாம திருவஷ்டாட்சர ஜபம் பண்ணிட்டு இருந்தா 3 காலம் தீர்த்தாமாடி. இப்படியே 1 மாசம் போச்சு, 2 மாசம் போச்சு, 3 மாசம் போச்சு, 1 வருஷ காலம் சாந்திராயண விரதம் பண்ணி திருவஷ்டாட்சர ஜபம் பண்ணா. அதுக்கப்புறமா என்ன பண்ணினா, தபஸ் பண்றவா உடம்ப உருக்கி உயிர் உடம்புல தங்குமோ தங்காதோன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரிஸ்க் எடுத்துட்டு உடலை வருத்திண்டு பண்ணக்கூடியதுதான் தபஸ். நன்னா வாய்க்கு ருசியா சாப்பிட்டு சொகுசா உட்கார்ந்து இருக்கிறதுக்கு தபஸ்ன்னு பேர் இல்லை. அப்போ இந்த பால் சாப்பிடுறத கூட கட் பண்ணணும். அப்ப என்ன பண்ணலாம்னா, இலைகளை சாப்பிடலாம். எந்தெந்த இலையெல்லாம் வயிற்றுக்கு சாப்பிட்டா ஒண்ணும் பண்ணாதோ பச்சையா அந்த இலையெல்லாம் சாப்பிட்டு இருக்கிறது. ஒரு துளசி சாப்பிட்டா ஒண்ணும் பண்ணாது, ஒரு புளிய மரத்து இலையை சாப்பிட்டா ஒண்ணும் பண்ணாது. அந்த மாதிரி எந்த இலையை சாப்பிட்டா ஒண்ணும் பண்ணாதோ ஆகாரமாகுமோ அந்த இலைகளை சாப்பிட்டு சாந்திராயண விரதம். அது என்ன இலையில சாந்திராயண விரதம்னா, முதல் நாள் வயிறு நிறைய இலையை சாப்பிடுறது, அப்புறம் இலையை கூட கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வந்து ஒண்ணுமில்லாம போறதுன்னு சாந்திராயண விரத ரீதியில இலையை சாப்பிட்டு அதே மாதிரி கொஞ்ச காலம் திருவஷ்டாட்சர ஜபம் பண்ணிட்டு வந்தா. அப்போ அந்த இலையை விட இன்னும் லைட்டர் மெட்டீரியலா இருக்கக்கூடிய ஃபுட்டை கன்சியூம் பண்ணிட்டு விரதம் இருக்கணும்னு சொல்லி வெறும் தீர்த்தம் ஜலத்தை மட்டுமே சாப்பிட்டு சாந்திராயண விரதம். ஒரு பானை நிறைய தீர்த்தம் சாப்பிடுறது, சொம்பு தீர்த்தம், டம்ளர் தீர்த்தம், கைப்பிடி தீர்த்தம், உத்தரணி தீர்த்தம், தீர்த்தம் கூட இல்லாம நிர்ஜலம்னு குறைச்சிட்டு வந்து அப்படியே தீர்த்தத்தை சாப்பிட்டு திருவஷ்டாட்சர ஜபம் பண்ணிட்டு வந்தா. அதன் பிறகு தீர்த்தம் கூட சாப்பிடக்கூடாது, வெறும் காத்த சாப்பிட்டு காத்த சுவாசிச்சுண்டே பிராணனை தாங்கணும்னு சொல்லக்கூடியதான யோகாசனத்திலே அமர்ந்து பிராணாயாமம் பண்ணிக்கொண்டு எப்போதும் ஸ்ரீமன் நாராயணனை மனசாலே தியானம் பண்ணிக்கொண்டு தர்ப்பணம் எல்லாம் பண்ணிண்டு ஹோமம் தானம் எல்லாம் பண்ணிண்டு அஷ்டாட்சர மந்திரத்தை ஜபிச்சுட்டு வந்தா கொஞ்ச நாள். இப்ப காற்று மட்டுமே உணவு அவளுக்கு. இந்த மாதிரி பல ரீதிகள்ல தன்னுடைய உடம்பை வருத்தி தொடர்ந்து அஷ்டாட்சர ஜபம் பண்ணிட்டு வந்தா. நல்லபடியா இவளுடைய விரதம் பூர்த்தி ஆயிடுத்து. இதெல்லாம் தாயார் இவளுக்கு சொன்னது. இப்படி எல்லாம் நீ படிப்படியா உன்னை வருத்திண்டு பண்ணிட்டு வரணும்னு தாயார் உபதேசம் பண்ணினா அந்த மாதிரி இவ பண்ணி முடிச்சுட்டா. இப்ப தாயார் சொன்னபடி இவளுடைய விரதம் பூர்த்தி ஆயிடுத்து. இந்த விரதம் பூர்த்தியாகக்கூடியதை கொண்டாடக்கூடிய விதத்திலே பிராமண போஜனம், தானம், அதிதி பூஜை இதெல்லாம் பண்ணணும். இவோ அஷ்டாட்சர ஜப பூர்த்தி ஆன உடனே என்ன பண்ணினா, ஒரு 12 வாத்தியார் சுவாமிகளை பிரார்த்தித்து அஷ்டாட்சர ஹோமம் பண்ணணும்னு சொல்லி 1008 ஆவர்த்தியோ 10,008 ஆவர்த்தியோ 1,08 ஆவர்த்தியோ
திருவஷ்டாட்சர மந்திரத்தால ஹவிஸ் சமர்ப்பிக்கணும்னு சொல்லி வசந்த யாக குண்டம் எல்லாம் ஏற்படுத்தி திருவஷ்டாட்சர ஹோமம் பண்ணினான். அந்த ஹோமம் நடந்து முடிஞ்ச உடனே நிறைய வஸ்துக்களை அந்த பிராமணர்களுக்கெல்லாம் தானம் பண்ணினான். அந்த ஹோமத்தை சேவிக்கிறதுக்கு வந்த ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு விருந்தாளிகளுக்கெல்லாம் ததியாராதனம் பண்ணி அவளுக்கு தட்சிணை எல்லாம் கொடுத்து அவளை சேவித்தா. அங்கே பிராமண போஜனம் அப்படின்னு நிறைய சுவாமிகளை வரிச்சு சாதம் போட்டு தட்சிணை எல்லாம் கொடுத்தா. அந்த ஹோமத்தை பார்க்கறதுக்கு வந்த ரிஷிகளுக்கெல்லாம் சாதம் போட்டு அவளை விழுந்து சேவிச்சு அவளுக்கு சம்பாவனை பண்ணினான். இப்படி எல்லாருடையதான அனுகிரகத்தையும் வாங்கிண்டா. வாங்கினுட்டு, அம்மா தாயே ஸ்ரீ மகாலட்சுமி, நீ எனக்கு என்ன பண்ணணும்னு சொன்னியோ அந்த முறைப்படி நான் இந்த விரதத்தை நல்லபடியா பூர்த்தி பண்ணி முடிச்சுட்டேன். இனிமேல் நான் பண்ணக்கூடிய காரியம் ஒண்ணும் இல்லை. நீ மனசு வைத்து பெருமாளிடத்துல சொல்லி எனக்கு நான் எதை ஆசைப்படுறேனோ அந்த வரத்தை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு தாயாருடைய அனுகிரகத்தை மட்டுமே நம்பிண்டு இப்போ தாயாருடைய ஸ்ரீ மந்திரத்தை சொல்லிண்டு பத்ம புஷ்கரணி கரையிலே தாயார் வந்து அனுகிரகம் பண்ண வேணும்னு தபஸ் பண்ணிட்டு வரா. இப்படி ஒவ்வொரு பக்கம் கும்பகோணத்துல பத்ம புஷ்கரணி கரையில தாயாருடைய அம்சம் பெற்ற இந்த பொண்ணு பெருமாளுக்காக தபஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த சமயத்துல ஆதிசேஷன் சொல்லக்கூடிய திருவனந்தாழ்வான், காலவர்னு சொல்லக்கூடிய ஒரு ரிஷி, இவா ரெண்டு பேரும் பிப்பலாரண்யம், அதாவது அரசங்காடு, நிறைய அரசமரங்கள் நிறைந்த காடுன்னு சொல்லக்கூடியதான ஒரு க்ஷேத்திரம், பிப்பலாரண்ய க்ஷேத்திரம், அரசவனம்னு பேரு. அந்த இடத்துல பெரிய தபஸ் பண்ணிட்டு இருக்கா. அதாவது இந்த பொண்ணு கும்பகோணத்துல தபஸ் பண்ணிட்டு இருக்கிற அதே சமயம் ஆதிசேஷனும் காலவரும் பிப்பலாரண்யத்துல தபஸ் பண்ணிட்டு இருக்கா. ஆதிசேஷன் பெரிய யோகி, காலவர் பெரிய ரிஷி. இவாளுக்கு அந்த பொன்னாட்டம் சாப்பாடு பால் எல்லாம் கூட தேவையில்லை. அதனால இவா முதல் நாள்ல இருந்தே வாயு பக்ஷணம், அதாவது வெறும் காத்தையே உணவாக கொண்டு வாழ்வது, வெறும் சுவாசித்தா போதும் உயிரோடு இருப்பா, சுவாசத்தை நிறுத்திட்டாலானா உயிர் போயிடும். அந்த மாதிரியான ஒரு யோக பயிற்சி, கும்பகம்னு பேர் இருக்கு. அந்த கும்பகம்னு சொல்லக்கூடிய அஷ்டாங்க யோக பயிற்சியினாலே காற்றையே உணவாக சுவாசித்துக் கொண்டு தீர்த்தம் கூட சாப்பிடாமல் ஆகாரத்தை பத்தின சிந்தையே இல்லாமல் காலவரும் ஆதிசேஷனும் தபஸ் பண்ணிட்டு இருக்கா. எப்போதும் மனசுல ஸ்ரீமன் நாராயணனையே தியானம் பண்ணிட்டு இருக்கா. பெருமாள் அவசியம் வந்து வரம் கொடுக்கணும் அப்படின்னு ஆசையா எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கா. இந்த மாதிரி எவ்வளவு காலம் தபம் பண்ணணுமோ அந்த காலம் எல்லாம் தபஸ் பண்ணி நல்லபடியா தவத்தை பூர்த்தி பண்ணிட்டாரு காலவ மகரிஷி. நல்லபடியா தபஸ் ஆயிடுத்து. இவர் என்ன பண்ணணும், இப்போ பெருமாளுக்கு விசேஷமா திருவாராதனம் பண்ணி பாகவதால எல்லாம் கூட்டு அவளுக்கு காலம்பி சாதம் போட்டு பிராமண போஜனம், ததியாராதனம், சம்பாவனை எல்லாம் பண்ணணும். அதனால இவர் என்ன பண்ணார், தபஸ் பூர்த்தியான அன்னைக்கு விசேஷமா தீர்த்தாமாடி பெருமாள் திருவாராதனம் பண்ணி நிறைய ததியாராதனைக்கான வஸ்துக்களை எல்லாம் தெளிய பண்ணி வைத்து நிறைய பிராமணாலை எல்லாம் கூட்டு ரிஷிகளை எல்லாம் கூட்டு மந்திர புரஸ்தரமா ஹோமம் எல்லாம் பண்ணி அஷ்டாட்சர ஜபம் பண்ணி ஆச்சரியமா எல்லாருக்கும் சாதம் போட்டு தட்சணை கொடுத்து அந்த விரத சமாராதனம், விரதத்தை பூர்த்தி பண்ணிட்டார் நல்லபடியா. அப்படி விரதத்தை பூர்த்தி பண்ணி முடிச்ச சமயம் பரம கருணாநிதியான ஸ்ரீமன் நாராயணன், பக்தர்கள் கூட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய நாராயணன், எம்பெருமான் தோதாத்ரிநாதன், வானமாமலை தெய்வநாயகன் அந்த காலவ ரிஷிக்கு முன்னாலே வந்து பிப்பலாரண்ய கஷேத்திரத்துல சேவை கொடுத்தான். எப்படி பூமி பிராட்டிக்கு அந்த சேற்று தாமர கரையில சேவை கொடுத்தானோ அதே மாதிரி சிவைகுண்டநாதனா கருட வாகனத்திலே இந்த காலவருக்கு சேவை கொடுத்தான் பெருமாள். பஞ்சாயுதங்கள்னு சொல்லக்கூடிய சங்கு சக்கரம் முதலான 5 ஆயுதங்களை தாங்கிக் கொண்டு கோட்டி சூரியர்களினுடைய பிரகாசம் விளங்கும்படியான ஒரு கிரீடத்தை தரித்துக் கொண்டு ஸ்வர்ணத்தாலும் வைரத்தாலும் நவரத்னங்களாலும் இழைக்கப்பட்ட திருவாபரணங்களை எல்லாம் சாத்திக் கொண்டு தவமாக இருப்பவன், தவங்களுக்கெல்லாம் பலன் தருபவன், தவத்தை நிறைவேற்றி வைப்பவன், பண்ணக்கூடிய தவமாகவும் தானே இருப்பவன், எல்லா பெருமைகளையும் உடைய ஒருவன் இந்த ஸ்ரீமன் நாராயணன் தோதாத்ரிநாதன் காலவருக்கு முன்னால் வந்து தரிசனம் கொடுத்தான். இப்போ காலவரை நோக்கி தன்னுடைய திருவாக்காலே சில வார்த்தைகள் சொல்றான் பெருமாள். ஹே காலவ மகர்ஷி, உன்னுடைய கடும் தவத்தினாலே மகிழ்ந்தேன். உன்னுடைய தபஸ் என்ன வைகுண்டத்துல இருக்க விடாம பண்ணிட்டு உன்னை தேடி இங்க வரவழைத்தது. உனக்கு என்ன வரம் வேணும் கேளு, தரேன்னு சொன்னான் பெருமாள். இப்ப பெருமாளுடையதான அந்த சத்தத்தை, பெருமாளுடையதான வாக்கை கேட்ட காலவர் தபஸ்ல இருந்து எழுந்தார். எழுந்து பெருமாளோட பக்தியோடு கூட வணங்கி பெருமாளை சேவித்தார். சேவிச்சுட்டு வேத மந்திரம் எல்லாம் சொல்லி பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணினார். பண்ணிட்டு சில வார்த்தைகள் பேசுறார். எம்பெருமானே தோதாத்ரிநாதா, ஸ்ரீமன் நாராயணா,
உன்னுடைய தர்சனத்தால எனக்கு பெரிய பாக்கியம் கிடைச்சது, உன்னை சேவிச்சதே பெரிய பாக்கியம் எனக்கு. என்னுடைய தபஸ் உன்னை என்ன தேடி வர வச்சதுன்னா அப்ப நான் பண்ண தபஸ் பலிச்சுடுத்துன்னு அர்த்தம். நான் பண்ண தபஸ் வியர்த்தமா போல, வீணா போல. உன்னை பார்க்கணுன்றதுக்காக எத்தனை கோடி ருத்ரர்கள், எத்தனை கோடி பிரம்மாக்கள்லாம் நெடுங்காலமா தபஸ் பண்ணிட்டு இருக்கா. பண்ணியும் இன்னும் உன்னை சேவிக்க முடியாம அவஸ்தப்பட்டு இருக்கா. எப்ப நீ வருவேன்றது கூட தெரியாம தொடர்ந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு ரிஷி சொல்றார். இங்க ஒரு விஷயம் நாம யோசிக்க வேண்டியது, சுவாமி பிரம்மான்னு ஒருத்தன் தானே இருக்கான், ருத்ரன் ஒருத்தன் தானே இருக்கான். ஆனா காலவர்னு சொல்லக்கூடிய இந்த மகா யோகியான ரிஷி கோடிக்கணக்கான ருத்ரர்கள், கோடிக்கணக்கான பிரம்மா இவாள்லாம் இன்னும் தபஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றாரு. அது எப்படின்னா, இதுதான் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள்லாம் பலமுறை சொல்லிட்டு வரா. பிரம்மான்னு சொல்லக்கூடியவன் ஒரு போஸ்டிங் தான், அது ருத்ரன்னு சொல்லக்கூடியதும் ஒரு போஸ்டிங் தான். அது எந்த ஒரு போஸ்டிங்க்கும் மனுஷா மாறிண்டே இருக்கிறாப்புல பிரம்மான்னு சொல்லக்கூடிய பதவிக்கும் சரி, ருத்ரன்னு சொல்லக்கூடிய பதவிக்கும் சரி ஜீவாத்மாக்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள். சாதாரணமா பிறந்த ஒரு ஜீவன் தான் தன்னுடைய தபஸ் முதலான சக்தியினாலே, பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே இந்திரனானான், பிரம்மாவானான், ருத்ரனானான். அதெல்லாம் ஒரு போஸ்டிங் தான். அவனுடைய பதவி காலம் முடிந்த பிறகு இன்னொருத்தன் அந்த போஸ்டுக்கு வருவான். அதனாலதான் சொல்றது, அவனுக்கே குறிப்பிட்ட காலம் தான் ஆயுசு. அவனை போய் சேவித்து அவனை சரணாகதி பண்ணியானா அவனுக்கு எவ்வளவு ஆயுசு இருக்கோ அது கம்மியான ஆயுசு தான் உனக்கு கிடைக்கும். அதனால நிரந்தரமான மோட்சம் கிடைக்காது. ஆக அந்த தேவதாந்திரங்கள்னு சொல்லக்கூடிய அல்ப தெய்வங்களை, அல்ப ஆயுசு உள்ளவர்களை எல்லாம் சேவிக்காமல் எப்போதும் நிரந்தரமா இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனை சரணாகதி பண்ணினியானா அந்த ஸ்ரீமன் நாராயணனுடைய லோகத்திலே உனக்கு சாஸ்வதமான இடம் கிடைக்கும். அவனுக்கு வேலிடிட்டின்றதே கிடையாது, எப்போதும் இருக்கிறவன் அவன். எவ்வளவு பெரிய பிரளயம் வந்தாலும் ஸ்ரீவைகுண்டத்தை தவிர இருக்கிற அத்தனை லோகங்களும் அழிஞ்சு போயிடும். ஸ்ரீவைகுண்டம் மட்டும் ஒரு நாளும் அழிக்க முடியாதது, அபராஜிதான்னு பேரு. யாராலும் ஜெயிக்க முடியாதது, எதாலும் ஜெயிக்க முடியாதது. அங்க போறது கஷ்டம். போயிட்டோமானா அங்க நமக்கு தோல்வியே கிடையாது, அழிவே கிடையாது. அங்க இருந்து திரும்பி வர்றது கிடையாது, அங்க இருந்து இறங்குறதுன்றதே கிடையாது நமக்கு. அதனாலதான் ருத்ரன் பிரம்மா இவாகிட்டெல்லாம் பக்தி பண்ணி காலத்தை வீணாக்காம, வியர்த்தமாக்காம, இவாளையெல்லாம் நம்பிண்டு ஏமாந்து போகாம பகவான் ஸ்ரீமன் நாராயணனை சரணாகதி பண்ணணும்னு சொல்றது. எருத்து கொடி உடையோனும் பிரமனும் இந்திரனும் ஏனை மற்ற தேவர்களும் நின்னை அறியா பெருமையோரே அப்படின்னார் பெரியாழ்வார். எத்தனையோ பிரம்மா இருக்கா, எத்தனையோ ருத்ரன் இருக்கா, எத்தனையோ இந்திரன் இருக்கா. அப்படின்னா என்ன, ஒரு பீரியடுக்கும் ஒரு பிரம்மா, ஒரு ருத்ரன், ஒரு இந்திரன் அப்படின்னு எத்தனையோ பீரியட்ஸ் ஆஃப் சைக்கிளா இந்த லோகம் போயின்னு இருக்கு. பெருமாள் நடத்தின்னு இருக்கான் இதை. இப்ப நாம பிறந்து 80 வருஷம் ஆறுது, 100 வருஷம் ஆறுது, 20 வருஷம் ஆறுதுன்னு நமக்கு வயசு சொல்றோம். இந்த ஜெகத் உற்பத்தி ஆகி எத்தனை வயசுன்னு சொல்ல முடியுமோ? கணக்கே இல்லாத போயின்னு இருக்குன்னு சொல்லணும். அப்படி ஒரு சைக்கிள்லயும் ஒரு பிரம்மா, ஒரு ருத்ரன், ஒரு இந்திரன் எத்தனை பேர் இருந்தா இது வரைக்கும்? அவாலே அனந்த கோட்டியாம். அப்படின்னா எண்ணி முடிக்க முடியாத கோடி கணக்குல இருக்கலாம். 10 கோடி 15 கோடின்னு எண்ணி கூட முடிக்க முடியல. அத்தனை பிரம்மா இருக்கான், அத்தனை ருத்ரன் இருக்கான், அத்தனை இந்திரன் இருக்கான். அவெல்லாம் ஏன் தபஸ் பண்ணிட்டு இருக்கான்னா, அவளுடைய பதவி காலம் முடிஞ்சு போயிடுத்து. பிரம்மா போஸ்ட்ல இருந்து அவ ரிட்டையர் ஆயிட்டா, ருத்ரன் போஸ்ட்ல இருந்து, இந்திரன் போஸ்ட்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டா. இனிமேல் என்ன பண்ணணும்? நாம எல்லாம் பண்றது போல ஆப்டர் ரிட்டையர்மெண்ட் குடி வச்சுட்டு நெத்திக்கிட்டு சந்தியாவந்தனம் பண்ணிட்டு பெருமாளை நோக்கி ஓடணும். அந்த மாதிரி ஓடலான்னு ஆரம்பித்து தபஸ் பண்ணினா, ஆனா இன்னும் பெருமாளை அடையக்கூடிய வழியில அவ கொஞ்சம் கூட கால் எடுத்து வைக்கல சுவாமி. இன்னைக்கும் அவ பெருமாளை சேவிச்சு முடிக்க முடியல, அப்படியே இருந்துட்டு இருக்கா. அதனாலதான் சொல்றது, கிளரொளி இளமை கெடுவதன் முன்னம் வளரொளி மாயோன் மருவிய கோயில் வளரிளம் பொழில் சூழ் மாலிருஞ்சோலை தளர் விளராகில் சார்வது சதிர. என்னைக்கு வயசாகி, என்னைக்கு ரிட்டையர் ஆகி, என்னைக்கு மற்ற காரியங்கள்லாம் ஒழிஞ்சு இனிமேல் காரியமே இல்லை, அப்பதான் நான் பெருமாளை சேவிப்பேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வச்சுண்டியானா மற்றவாள்லாம் சேவிக்கும்படியா முழுமையா பெருமாள் இடத்துல உன்னால ஈடுபட முடியாது. அப்போ சரணாகதிக்கு முக்கிய அங்கமான மகாவிஸ்வாசம் அப்படின்ற ஒரு பக்தி உனக்கு வராதே போயிடும். சில பேர் ரிட்டையர் ஆகிற சமயத்துக்குள்ள இல்லாம போறதும் உண்டு. அதனால உடம்புல இளமை இருக்கிறச்சையே என்னைக்கு பெருமாள் அடையணும்ன்ற எண்ணம் வரதோ அன்னைக்கே சரணாகதி பண்ணிடு அப்படின்னு ஆழ்வார் தெரிவித்தார், நம்மாழ்வார். அந்த மாதிரி இவா தங்கள் ஆயுள் காலம் முழுக்க இவா நான் தான் எஜமானன், நான் தான் பிரம்மா அப்படின்னு அகங்காரத்தோடைய கூட ஆட்சி பண்ணிட்டு இருந்தவா. இப்ப அவளுடைய காலம் முடிஞ்சு போயிடுத்து. இதுக்கு மேல தங்களுடைய முயற்சியினால பெருமாள் அடையணும்னு நினைக்கிறா. அது அவளால முடியல பாவம். நாத்தழும்ப நான்முகனும் ஈசனும் முறையால் ஏத்த அங்கோர் ஆலரியா இருந்த அம்மானதிடம் அப்படின்னு கலியன் அகோபிலம் பாசுரத்துல தெரிவித்தார்.
நான் தழும்ப நான்முகனும் ஈசனும் முறையால் ஏத்த முறை போட்டுண்டு பெருமாள் ஜபம் பண்றாளாம், சோத்திரம் பண்றாளாம் ருத்ரனும் பிரம்மாவும். எப்படி சொல்றான்னா, நான் தழும்ப நாக்குல புண்ணு வரும்படியா சோத்திரம் பண்றாளாம். சுவாமி தொடர்ந்து பேசிண்டே போங்க, தொண்டை வலிக்கும். இன்னும் நான் ஸ்டாப்பா பேசிண்டே போனா நாக்கு வலிக்கும். இன்னும் நான் ஸ்டாப்பா ஜபிச்சுட்டே போனா நாக்குல புண்ணு வந்துடும். அந்த மாதிரி நாக்குல தழும்பு வரும் அளவிற்கு பெருமாளுடைய நாமாவை சொல்லி மந்திரத்தை சொல்லி ஜபிச்சுட்டே இருக்கலாம். எத்தனையோ ருத்ரர்கள், எத்தனையோ பிரம்மாக்கள். ஆனா இன்னும் அவளுக்கெல்லாம் அனுகிரகம் ஆல, அவளுக்கெல்லாம் நீ இன்னும் இறங்கி வரல. ஆனா ஒரு யானை ஆதி மூலமேன்னு கூட்ட உடனே வந்துட்ட பத்தியா? அதுக்கு காரணம், அந்த யானை மகா விசுவாசத்தோட கூட ஸ்ரீமன் நாராயணனே பரம்பொருள், அவன் ஒருத்தனே என்னை ரட்சிக்க கூடியவன், அவனே ரட்சிக்க வேண்டும் என்று துணிந்து விசுவாசத்தோட நம்பி கூட்டுது. அந்த நம்பிக்கைக்காக வந்தான் பெருமாள். இந்த நம்பிக்கை சாதாரணமா இருக்கிற நமக்கெல்லாம் வந்துடுறது சுவாமி. ஆனா நான் தான் எல்லாம் அப்படின்னு அகங்காரத்தோட இருக்கக்கூடிய தேவதைகளுக்கு வரமாட்டேன்றது. பிரம்மா கூட எத்தனை காலம் தபம் பண்ணினா, எத்தனை கால யோகம் பண்ணினா, பெருமாளை சேவிக்க முடியலையே. கடைசியில காஞ்சிபுரத்துக்கு யாகம் பண்ணா விட்டு தானே பெருமாள் வந்தார். அப்ப நான் பெரியவன், என்னுடைய முயற்சி பெருசு, என்னுடைய பெருமை பெருசுன்னு தன்னையே தான் பெருமையா நடிச்சுட்டு இருந்தான். ஆனா அந்த அகங்காரத்தினால பகவான் வரது தாமதமாகுமே ஒழிய அவனுக்கு காரியமாகாது. அந்த அகங்காரத்தினாலே அனந்த கோடி ருத்ரால் என்ன, அனந்த கோடி பிரம்மாக்கள் என்ன, அவெல்லாம் இன்னும் ஒன்ன சேவிக்காம காத்துட்டு இருக்கிறச்ச, சாதாரண ஒரு ரிஷி நான், காலவன்னு சொல்லக்கூடிய ஒரு ரிஷி, அத்தனை பிரசித்தமான ரிஷி கூட இல்ல, ஒரு சாதாரண ரிஷி தான் நான். என்னுடைய தபஸ் ஒண்ணு அங்க இருக்கக்கூடாம பண்ணித்துன்னு சொல்லி நான் இருக்கிற இடம் தேடி வந்த பாத்தியா? இது என்னுடைய தபஸ்னால நடந்தது அல்ல, உன்னுடைய கருணைனாலே நடந்தது. உனக்கு முன்னால நான்லாம் ஒண்ணுமே கிடையாது, என் பக்திக்கு முன்னாலே உன்னுடைய கருணை தான் பெருசா விஞ்சு நிக்கிறது அப்படின்னு சொல்லி பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றார் காலவர். எம்பெருமானே, உன்னுடைய தரிசனம் கிடைச்சுடுத்தோ, இதுக்கு மேல எனக்கு ஒண்ணும் வேண்டாம். எனக்கு நீ பண்ணின அனுகிரகத்தை நான் எப்படி என் வாயால புகழ்வேன்? உன்னை பார்த்த சந்தோஷத்துல எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, உன்னண்ட என்ன பேசுறதுன்னே தோணல எனக்கு அப்படின்னு பேசுறதுக்கு வார்த்தை இல்லாம மௌனத்துல அப்படியே ஆழ்ந்துட்டார் காலவர். இப்போ பெருமாள் அவரால் பேச முடியலன்றத புரிஞ்சுண்டு இவர் பேச ஆரம்பிக்கிறார். ஹே முனி புங்கவா, ரிஷி சிரேஷ்டனே, நீ ரொம்ப வருஷ காலம் நெடுங்காலம் தபஸ் பண்ணி ஆகாரம் எல்லாம் கூட சாப்பிடாம காத்தையே சுவாசிச்சுண்டு உடம்ப அப்படியே உருக்கினுட்ட, எலும்புகள்லாம் கூட அப்படியே தெரியறது, எலும்புக்கு மேல தோல் போத்தினா போல இருக்கும் உடம்பு. அத்தனை தூரம் உடம்ப வருத்தி நான் நிச்சயம் வருவேன்னு நீ தபஸ் பண்ண பாத்தியா? அந்த மகா விசுவாசத்துக்காக இறங்கிதான் நான் வந்தேன் இங்க. இவர் ஏதானும் சாப்பிட்டா கூட பரவாயில்ல சுவாமி, வெறும் காத்த சுவாசிச்சுண்டு உடம்புல சாட்சாத்தா எலும்புக்கு மேல தோல் போத்தினா போல ஆயிட்டாரு. இன்னமும் சாப்பிடாம வெறும் காத்த சுவாசிச்சுட்டே தபஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஒருவேளை பெருமாள் வரல, தபஸ் அப்படி நீண்டு போறது என்ன ஆகும்? செத்து போயிட்டு வரோம் இல்லையோ? அப்படி உடம்பு போனாலும் பரவாயில்ல, பெருமாள் வந்தானோன்னு சொல்லி பெருமாளை நம்பி அந்த மாதிரி எல்லாம் பெருமாள் விடமாட்டான், இறங்கி வருவான்னு மகா விசுவாசத்தோட தபஸ் பண்ணாரு. அந்த விசுவாசத்துக்கு இறங்கிதான் பெருமாள் வரான். அந்த விசுவாசம் இல்லாதபடியினாலே தான் பிரம்மருத்ராதிகள்லாம் இன்னும் தபஸ் பண்ணிட்டு இருக்கான்றதை புரிஞ்சுக்கணும் இங்க. அப்பேற்பட்ட ரிஷிய, உன்னுடைய மகா விசுவாசத்துக்காக உனக்கு அனுகிரகம் பண்ணுன்றதுக்காக நான் வந்தேன். நீ என்னவெல்லாம் நினைக்கிறாயோ எல்லாம் நடக்கும். எதுக்காக என்ன கூட்டியோ அந்த வரம் உனக்கு இப்போதே கிடைத்தது. நான் வாயை திறந்து சொல்லவே வேணாம், தானா அந்த வரம் உனக்கு கிடைச்சுடுத்து. நீ எப்படி ஆச்சரியமா தபஸ் பண்ணிட்டு இருக்கியோ அதே மாதிரி என்னுடைய ஆமடையா மகாலட்சுமியினுடைய அம்சம் தாங்கிய ஒரு பொண்ணு கும்பகோணத்துல பத்ம புஷ்கரணி கரையில உன்ன மாதிரி கடுமையான தபஸ் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கும் நான் போய் அனுகிரகம் பண்ண வேண்டிய காலம் வந்துவிட்டது. இப்ப நான் உடனே அங்க போயானும். உனக்கு வேண்டிய வரத்தை கொடுத்துட்டேன், இப்ப அந்த பொண்ணுக்கு வரம் தரத்துக்காக அங்க போயிட்டு இருக்கேன் அப்படின்னு காலவரிடத்துல பெருமாள் சொல்றார் தெய்வநாயகன். அப்ப காலவர் எழுந்து நின்று பெருமாளை சேவித்து கைகூப்பி பேசுறார். சுவாமி, எனக்கு ஒரே ஒரு வரம் கொடு. ஒரு யுகம் முடியறச்சையும் ஒரு பிரளயம் ஒரு மூலியோ, யுகாந்தர பிரளயம்னு பேர் அதுக்கு. அந்த பிரளய காலத்துல எல்லாமே மாறி போயிடும். இந்த ஊர் இந்த ஊரா இருக்காது, வேற மாதிரி மாறிடும். இந்த ஊருக்கு இந்த பேர் இருக்காது, வேற பேர் மாறிடும். மனுஷா வேறவா மாறிடுவா, மலைகள் வேறவா மாறிடும், தீர்த்தங்கள் வேறவா மாறிடும், எல்லாமே மாறும். எல்லா காட்சிகளும் எல்லா கோலங்களும் மாறிடும் யுகம் முடியறச்ச. அப்படி யுகாந்தர பிரளயம்னு சொல்லக்கூடிய பிரளய காலத்திலும் கூட நான் தபஸ் பண்ணின காவேரி நதியினுடைய தெற்கு கரையிலே இருக்கக்கூடிய இந்த க்ஷேத்திரத்தில் நீ நித்தியவாசம் பண்ண வேண்டும். ஒரு யுகம் முழுக்க வாசம் பண்ணியா எடுத்து யுக பிரளயம் வரப்போறது, அடுத்த யுகம் வேற எங்கேயானும் போலாம் அப்படின்னு நீ நினைக்காமல், இந்த யுகாந்தர பிரளயம் இல்ல, ஒரு யுகாந்தர பிரளயமானாலும் காலவன் நம்ம நோக்கி தபஸ் பண்ண இடம் இது.
காலவன்னு சொல்லக்கூடிய நம்ம பரமபக்தன் இங்கதான் நம்மளை சேவித்தான், நாம அவனுக்கு இங்கதான் காட்சி கொடுத்தோம்னு நீ நினைச்சுண்டு இந்த இடத்த விட்டு காலி பண்ணாம காலத்துக்கும் நீ இங்கே இருக்கணும். அது ஒரு பிரார்த்தனை. நீ ஸ்ரீனிவாசனோ இல்லையோ, எப்போதும் பிராட்டியோடு பிரியாமல் சேர்ந்திருப்பவனோ இல்லையோ, நீ எனக்கு சேவை சாதித்த கஷேத்திரமான அப்படின்னால இந்த கஷேத்திரத்துக்கு ஸ்ரீனிவாச கஷேத்திரம்னு பேர் வரணும். இங்க யார் எதை பிரார்த்திச்சுண்டாலும் உன்னுடைய அனுகிரகத்தினால அவளுக்கு அது கிடைக்கணும். இன்னும் ஒரே ஒரு வரம், எனக்கு வேண்டியதெல்லாம் கேட்டுட்டேன், இன்னொருத்தருக்காக ஒரு வரம் கேட்கிறேன். காலவன்னு சொல்லக்கூடிய என்னுடைய ஆசிரமத்திலே நாகலோகத்திலேருந்து நாகராஜன் சொல்லக்கூடிய ஒரு அரவரசன், பாம்புகளுக்கெல்லாம் ராஜா ஒருத்தன் தபஸ் பண்ணிட்டு இருக்கான், அனந்தன்னு பேர் அவனுக்கு. அந்த நாகராஜனுக்கும் அவனுக்கு என்ன ஆசைன்னு கேட்ட அவனுடைய இஷ்டத்தையும் நீ பூர்த்தி பண்ணி வைக்கணும், அவனுக்கும் வரம் கொடுக்கணும். இது என்னுடைய பிரார்த்தனை அப்படின்னு பிரார்த்தித்தார். இப்போ தபஸ் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய நாகராஜனான அனந்தன் அரவரசன் பெருமாளை சேவித்து கைகூப்பிண்டு பிரார்த்திக்கிறான். சுவாமி, உன்னாலே படைக்கப்பட்ட கோடான கோடி உயிர்கள்ல நானும் ஒருத்தன். நாகலோகத்தில் இருக்கக்கூடிய நாகர்களுக்கெல்லாம் நான் ராஜா, நாகராஜன் பேர், எனக்கு அனந்தன்னு சொல்லுவா என்ன? தேவருக்கு தெரியாததில்லை. எனக்கு ஒரு ஆசை, நான் ஒரு லோகத்துக்கு ராஜாவா இருக்கிறதெல்லாம் விரும்பல சுவாமி. எனக்கு என்ன தெரியுமா வேணும்? எல்லாருக்கும் சுவாமியா, எல்லாருக்கும் பிரபுவா இருக்கக்கூடிய உனக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய அடிமையா எப்போதும் உன் பக்கத்திலேயே இருக்கணும், அதுதான் வேணும் எனக்கு. அந்த வரத்தை நீ அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திச்சான் நாகராஜன். குலசேகர பெருமாள் சாதித்தாரே, நான் பெரிய ராஜாவா ராஜ்யம் எல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படல. ஏன்னா அவர் ராஜாவா இருந்தார், ராஜ்யம் எல்லாம் பண்ணார், அது பெருசா படல அவருக்கு. எப்போதும் பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு, எப்போதும் பகவானுடைய கைங்கரியத்தை பண்ணிக்கொண்டு, பகவானுடைய கதைகளை கேட்டுக்கொண்டு பகவத் அனுபவத்தையே விரும்பி நின்றார் குலசேகர பெருமாள். அதனால எனக்கு ராஜ்யமோ பெரிய சொர்க்கமோ இதெல்லாம் கூட ஒண்ணும் வேண்டாம், பகவத் சம்பந்தம், பகவத் கைங்கரியம், பகவத் அனுபவம் போரும் அப்படின்னு குலசேகர பெருமாள் கேட்டது போல நாகலோகத்துக்கு ராஜாவாக இருந்த அனந்தன் நாகராஜன் பெருமாள் இடத்துல கேட்கிறான், ராஜாவா இருக்கிறதெல்லாம் சலிச்சு போயிடுது, எனக்கு வேண்டாம் சுவாமி, அதுல ஒன்றும் பெருசா சுகம் இல்லை. நிறைய பேர் நினைச்சுக்கிறா ராஜாவாட்டமா இருக்கான்னு சொல்றாளே ஒழிய அந்த ராஜாவா இருக்கிற சுகம் அப்படி ஒன்றும் உன் பக்கத்துல இருந்து கைங்கரியம் பண்றதை விட வசத்தின்னு எனக்கு தோணல, அவ்வளவு வருத்தி இல்லை அதெல்லாம். அதனால எப்போதும் உன்னை பிரியாமல் உன் கூட இருந்து கைங்கரியம் பண்ணக்கூடிய பாகியத்தை கொடுன்னு பிரார்த்தித்தான் அனந்தன். அப்ப பெருமாள் நல்ல மனசோட நீ ஆசைப்படக்கூடிய நியாயமான உன்ன கோரிக்கை நிறைவேறும், நீ கேட்கிற வரத்தையும் தந்தேன், இப்போதே நான் படுத்துக் கொள்ளக்கூடிய அணையாக நீ மாறுவாயாக அப்படின்னு பெருமாள் அனுகிரகம் பண்ணார். உடனே அந்த அனந்தன் பாம்பு படுக்கையா மாறினான், பாம்பு படுக்கையா மாறித்து. இப்போ பெருமாள் அந்த பாம்பு படுக்கைக்கு மேலே படுத்துக்கொண்டு சேவை சாதித்தார். ஸ்ரீமன் நாராயணனா நின்ன பெருமாள் இப்போ அனந்த சயனனா, அனந்தன் மேலே சயனித்துக் கொண்டவனா, அரவரச பெருஞ்சோதி அனந்தன் என்னும் பாம்பின் மேலே படுத்துக் கொண்டவனாக சேவை சாதித்தான். இப்போ அனந்தன் சொல்லக்கூடிய நாகராஜனுடையதான எண்ணம், ஆசை, வரம் நிறைவேறிடுத்து. என்னவா ஆசைப்பட்டானோ அது கிடைச்சிடுத்து. பெருமாள் கைங்கரியத்தை பெருமாளை விட்டு பிரியாம எப்பவும் பண்ணணும்னு கேட்டான். அப்ப என்ன அர்த்தம் இதுல இருந்து? பெருமாள் எப்படி மாறினாலும் அதுக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திண்டு மொத்தத்துல பெருமாளை விட்டு ஒரு க்ஷணம் பிரியாம தாயாராட்டமா கூடவே இருந்துட்டு இருப்பான். இப்ப பெருமாள் படுத்துட்டு இருக்கார், படுக்கையா இருக்கான், உட்கார்ந்துண்டா ஆசனமா மாறிடுவான். பெருமாள் நடந்து போனா பாதுகையா மாறிடுவான். பெருமாள் இருட்ட போனா வெளிச்சம் தரக்கூடிய விளக்கா மாறுவான். பெருமாள் கடல்ல படுத்துண்டு மிதந்தா அங்க ஒரு படகா மாறிடுவான். பெருமாள் வெயில்ல மழையில போனாரானா தலைக்கு கொடை பிடிப்பான். பெருமாளுக்கு வஸ்திரமா வேணாலும் வேஷ்டியா மாறுவான், அங்க வஸ்திரமா மாறுவான். இப்படி பெருமாளுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி எல்லாம் மாறி கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான் அனந்தன்னு சொல்லக்கூடியவன். நாம இந்த அனந்தனை சேவிக்கிற போது அனந்தாய நாகராஜாய நமகான்னு சொல்றோம். இவனுக்கு அனந்தன் என்பது பெயர், நாகராஜன் அப்படின்றது இவன் வகித்த பதவி. இவனுக்கு ஆதிசேஷன்ற பெயர் எப்படி வந்ததுன்னா, ஆதி காலத்தில இருந்தே பெருமாளுக்கு சேஷனா இருந்துட்டு கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய கைங்கரியபரன் தொண்டன் அப்படின்ற காரணத்தினாலே ஆதி நாள்ல இருந்து தொண்டு பண்ணக்கூடியவன் அப்படின்ற அர்த்தம் ஆதிசேஷன்ற பெயர் இவனுக்கு. அந்த வரத்தை தோதாத்ரிநாதன் இவனுக்கு கொடுத்தான் அப்படின்னு ருத்ரன் பார்வதிக்கு சொன்னான். இப்போ ஆதிசேஷனுடைய வரம், சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம், நின்னால் மரபடியாம் நீல் கடலுள் என்னும் புனையாம், மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்பமனையாம் திருமார்க்கு அரவு. அந்த அரவு யாருன்னா இந்த அனந்தன்னு சொல்லக்கூடிய நாகராஜன்.
அவனுக்கு பகவானோட நிழல் போல தொடர்ந்து கைங்கரியம் பண்ணக்கூடியதான பாக்கியம் கிடைச்சுடுத்து. அனந்தனுக்கு வரம் கொடுத்தாச்சு. அந்த வரத்தின்படி வானமாமலையில பெருமாள் ஸ்ரீவைகுண்டநாதனா உட்கார்ந்து இருக்கானே, எதுல உட்கார்ந்து இருக்கான்னா ஆதிசேஷன் சொல்லக்கூடிய அரவு அணை பாம்பு ஆசனத்துல உட்கார்ந்து இருக்கான். அரவின் அணை அம்மானே, அரவு அணைன்னு சொல்லக்கூடிய பாம்பு வாகனத்திலே பெருமாள் அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு சேஷ வாகனம் ஆட்டமா ஒரு ஆசனம் இருக்கு. அதுக்கு நடுவுல பெருமாள் வைகுண்டநாதனா உட்கார்ந்து இருக்கார். வலது பக்கம் ஸ்ரீதேவி, இடது பக்கம் பூதேவி, ஒரு பக்கம் சூரியன், ஒரு பக்கம் சந்திரன், ஒரு பக்கம் பிருகு மகரிஷி, ஒரு பக்கம் மார்க்கண்டேய மகரிஷி. மேல ஆகாசத்துல பறந்தபடி ஊர்வசியும் திலோத்தமையும் சாமர வீசிட்டு இருக்கா பெருமாளுக்கு. நேற்று குரூப்ல அடியன் படத்தை ஷேர் பண்ணிருந்தேன், சேவிச்சிருப்பங்கோ. இப்படியா வானமாமலையில பெருமாள் அமர்ந்த திருக்கோலத்திலே இருக்க எப்போதும் அவனை விட்டு பிரியாத ஆசனமா அரவணையா ஆதிசேஷன் இருந்துட்டு இருக்கான். அப்படின்றது அவன் பெற்ற வரம் இது. இப்போ ஆதிசேஷனுக்கு வரம் கொடுத்தாயிடுத்து, காலவ மகரிஷிக்கு வரம் கொடுத்தாயிடுத்து. இப்போ பெருமாள் நேர கும்பகோணத்துக்கு போறார். அந்த பிராட்டியினுடைய அம்சம் தாங்கிய பொண்ணுக்கு வரம் கொடுக்கறதுக்காக போறார். தன்னுடைய ஆசை நிறைவேறினதை பார்த்து சந்தோஷப்பட்ட காலவ மகரிஷி தன்னுடைய ஆசை நிறைவேறினது மட்டும் இல்லாமல் தன்னுடைய ஆசிரமத்தில தபஸ் பண்ணின நாகராஜனுடைய ஆசையும் நிறைவேறித்துன்றதை பார்த்து சந்தோஷப்பட்டு, நாம சொன்ன ஒரு வார்த்தைக்காக இந்த பாம்புக்கும் பெருமாள் அனுகிரகம் பண்ணினானேன்ற சந்தோஷத்தோட கூட பக்தி யோகம் பண்ணி பெருமாளை சரணாகதி பண்ணி அந்த வானமாமல தெய்வநாயகன் திருவடிகள்ல மோட்சம் போயிட்டார் இந்த காலவ மகரிஷி. பூலோக வைகுண்டம்னு சொல்லக்கூடிய வானமாமலையில இருந்து அந்த பெருமாள் திருவடியை சேர்ந்துட்டார், வைகுண்டம் போயிட்டார் அவர். இப்படி எந்த பக்தன் இந்த கஷேத்திரத்துல எதை வந்து கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்த பெருமாள் இவர். இப்படி ஆதிசேஷனுக்கும் காலவ மகரிஷிக்கும் பெருமாள் வரம் கொடுத்த இந்த சரித்திரத்தை பக்தியோட சொல்பவர்கள், பக்தியோட கேட்பவர்கள், இவா என்னென்னலாம் ஆசைப்படுறாளோ எல்லா பலன்களையும் அவர்களைப் போலவே பெறுவார்கள். அவால மாதிரியே கடைசியில விஷ்ணுவினுடைய கைங்கரியத்தை பண்ணக்கூடிய வைகுண்ட லோகத்தையும் அடைவார்கள் அப்படின்னு ருத்ரன் பார்வதிக்கு சொல்லி இந்த 5ஆம் அத்தியாயத்தை முடித்தான். இப்போ 6வது அத்தியாயத்தினாலே பிருகு மகரிஷிக்கும் கும்பகோணத்துல தபஸ் பண்ணிட்டு இருக்கிற பொண்ணுக்கும் பெருமாள் அனுகிரகம் பண்ணின சரித்திரம். அதை நாளைக்கு பார்க்கலாம். வந்தாய் என் மனம் புகுந்தாய் மண்ணி நின்றாய், நந்தாத கொழுஞ்சுடரே எங்கள் நம்பி, சிந்தாமணியே திருவேங்கடம் மேயந்தாய், இனியான் உன்னை என்றும் விடேனே. ஆழ்வாரெம்பெருமானார் சிறார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.